வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் 2:12 வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை, ரூத்தே உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தராகிய தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ், கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் சொன்னான். ஹல்லேலூயா, ஆமென். ஒருத்தியை பார்த்து ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்த்துதல், எதிர்பார்ப்பு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு கர்த்தராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஒரு மனுஷனை தேடி வரவில்லை. ஆகவே அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த இடத்திற்குள்ள, இந்த ஹால்குள்ள எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது. பலவிதமான எதிர்பார்ப்புகள், பரிதவிப்புகள், கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, நிறைவான பலனை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெறப்போகிறீர்கள். குறைவான நிலைமையில வந்த உங்களை நிறைவாக்கி கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு தெரியணும். அதற்குரிய வெளிப்பாடு நமக்கு அவசியம். இரண்டாவது, அதற்கு தேவன் எதிர்பார்ப்பதை பூர்த்தி செய்யக்கூடிய இருதயம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. நாம் இயல்பா ஆண்டவரை தேடும் போது ஒன்றும் அறியாத நாட்கள்ல ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்னோன்னே பட்டுன்னு கர்த்தர் 4-5 அற்புதம் செய்வார். கடகடன் நன்மை கிடைச்சிரும். அப்புறம் ஆண்டவரை தேட ஆரம்பிப்போம் உற்சாகமா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சபைக்கு போகிறோம், காணிக்க கொடுக்குறோம், கூட்டங்களில் போகிறோம், ஊழியம் செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். ஆனாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பார்க்க முடியலையே, என்னை கர்த்தர் விசாரிக்கிறதை போல தெரியலையே, நான் அவரை விருதாவாய் தேடுகிறதை போல இருக்கிறதே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நான் தேடுகிறது விருதாவாய் இருக்கிறது என்று ஜனங்கள் அநேகருக்குள்ளே குழப்பம், கேள்விகள். ஆனாலும் அப்படியே அவங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நிறைவான நன்மையை நீங்களும் நானும் பெறணும் என்பது தேவனுடைய நோக்கம். அப்படி நிறைவான நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெறணும்னா சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மை அதற்கு நேராய் நடத்துவதை புரிந்து கொள்ளணும், நடத்திப்பை அறியணும். அதற்கு ஏற்றபடி நம்முடைய இருதயத்தை நாம் டியூன் பண்ணணும், ஒருநிலைப்படுத்தணும், ஒழுங்கு பண்ணணும். கீழ்ப்படிதலினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு அதை ஆயத்தப்படுத்தணும். இதெல்லாம் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், நிரம்பி வழியும்படி செய்வார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே இருப்பதை கர்த்தர் விரும்பல. நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில உங்களை கர்த்தர் வைப்பது தான் விருப்பம். அல்லேலூயா, ஆமென். மேன்மையாக வைப்பது ஆண்டவருடைய சித்தம். அதை முதலாவது தெரிந்து கொள்ளணும். அப்படி ஆண்டவரிடத்தில் மேன்மையா நம்ம இருக்கணும்னா நாம் சில கண்டிஷன்ஸ், சில நிபந்தனைகளை தாண்டணும், நிபந்தனைகளுக்குள்ளே போகணும். நிபந்தனைகளுக்குள்ளே போகாம ஒரு நாள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை, மேன்மையை, உயர்வை பெறவே முடியாது. ஆண்டவரே என்னை எந்த நிபந்தனைகளுக்குள்ளும் என்னை நடத்தும், அதெல்லாம் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆனால் ஆண்டவரே நிறைவான பலனை நான் உம்மிடத்திலிருந்து பெற விரும்புகிறேன். நல்ல சாட்சியை உம்மிடத்திலிருந்து பெற விரும்புகிறேன். அநேகருக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையின் முடிவில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அடையாளங்களையும் சாட்சிகளையும் வரும் சந்ததிக்கு வச்சுட்டு போக விரும்புகிறேன். ஆமென். என்னை பின்பற்றுகிற சந்ததி, என்னை பின்பற்றுகிற என்னுடைய மகனும் மகளும் பேர பிள்ளைகளும் என் சந்ததிகளும் இப்படி ஒருத்தன் இப்படி ஒருத்தி வாழ்ந்தா அதனால நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஜோனத்தான் எட்வர்ட்ஸை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மனுஷன் சாதாரண மனுஷன் இல்லை, கர்த்தர் அவரை தொட்டார். அவர் ஒரு பெரிய தியாலஜிஸ்டாக மாற்றினார், இறையியல் நிபுணராக கர்த்தர் அவரை மாற்றினார். அதற்கு பிற்பாடு அவர் கர்த்தருக்கு தன்னை ஈல்டு பண்ணார், முழுக்க ஒப்பு கொடுத்தாரு.
அப்படி ஒப்பு கொடுத்து அவருக்கு அவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவருடைய ஃபேமிலி ட்ரீ, அந்த அவருடைய குடும்பத்தினுடைய அந்த காரியத்தை எடுத்து சந்ததியினுடைய அட்டவணையை பார்த்தா ஏராளமான பேர் நீதிபதிகளாக அவருடைய குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. ஏராளமான பேர் வக்கீல்களாக இருக்கிறாங்க. ஏராளமான பேர் பாலிசி மேக்கர்ஸ். ஒரு தேசத்தினுடைய பாலிசிஸ் என்ன சொல்றது, தேசத்தினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்துல கர்த்தர் அவங்களை வைத்திருக்கிறாரு. அதில் பெரிய பெரிய பதவியில் அவர்கள் அந்த தேசத்தில் வைக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ்னா சயின்டிஸ்ட், ஏராளமானவர் அவருடைய குடும்பத்தின் சந்ததியில் சயின்டிஸ்ட் இருந்தாங்க, டாக்டர்ஸ் இருந்தாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் அவங்கெல்லாம் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாங்க. இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஜோனத்தான் எட்வர்ட்ஸனுடைய சந்ததி பெற்றதற்கு ரகசியம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தார்கள். அதே சமயத்தில் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் வாழ்ந்த நாட்களில் இன்னொரு மனிதன் வாழ்ந்தான். அந்த மனுஷனுடைய சந்ததியையும் எடுத்து பார்த்தார்கள். கவனிக்கிறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. அந்த மனிதனுடைய சந்ததியில அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அநேகர் கொலைக்காரர்கள், வருஷங்களாக தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை அப்படி பெற்ற அநேகர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அநேகர் சிறையிலே வாசம் பண்ணினவர்கள், மர்டரர்ஸ், கொலைக்காரர்கள், ரேப் பண்றவங்க, இப்படி நிறைய குற்றவாளிகளை அந்த மனுஷனுடைய ஃபேமிலி ட்ரீல பார்க்குறாங்க. அப்போ ஒன்று விளங்குகிறது, ரெண்டு பேரும் ஒரே தேசத்தில் பிறக்கிறான், ரெண்டு பேரும் கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர்ல தான் இருக்கிறான். ஆனா ஒருத்தன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். அதனுடைய விளைவாக அவனுடைய ஃபேமிலி ட்ரீ, சந்ததியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு உயர்த்துறாரு. இன்னொருத்தன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கல, சத்ருவுக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால அவனுடைய குடும்பம் அமைப்பு சத்ருவாலே கையில் எடுக்கப்பட்டு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. வரும் சந்ததிக்கு அவர்கள் ரெண்டு பேருமே வைத்திருக்கக்கூடிய காரியம் என்ன பாருங்க. யோனத்தான் எட்வர்ட்ஸனுடைய வாழ்க்கையில் அவர் சந்ததிக்கு வைத்திருக்கிற காரியம் மகிமையானதா இருக்குது. ஆனால் இன்னொரு மனிதனும் இருள் நிறைந்ததை அவன் பின்வரும் சந்ததிக்கு வச்சுட்டு போறான். இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல தேடி வந்திருக்கிற உங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி, ஆமே, உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்க சந்ததியை வைக்கும்படியாக என்ன வைத்திருக்கிறார் என்பதை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை சொன்னவன் போவாஸ். யாரை பார்த்து சொன்னா? ரூத்தை பார்த்து சொன்னான். போவாஸ் யாரு? ஒரு யூதன். ரூத் யாரு? ஒரு மோவாபிய பெண். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இளம் விதவை, அவருடைய கணவனை இழந்து விட்டாள். விதவி ஸ்தானத்திலே அவளுடைய வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொமேஷ், மோவாப் தேசத்திலே அவர்களுடைய குல தெய்வம். அவர்கள் யாரை வணங்குகிறார்கள் என்றால் கொமேஷை வணங்குவார்கள். கொமேஷுக்கு பலி செலுத்துவார்கள். கொமேஷுக்காக நேர்ந்து விட்ட நசரேத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பின்னணியை சார்ந்தவள் ரூத் என்று அவளுடைய வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ரூத் நகோமி என்கிற ஒரு பெத்லகேமை சார்ந்த ஒருத்தினுடைய வீட்டிலே மருமகளா வரா. கவனிக்கிறீங்களா நான் பேசுறத? மருமகளா வரா. மருமகளா வந்து அவளுடைய வாழ்க்கையில நகோமி, ஓர்பால், ரூத், 3 பொம்பளைங்க, 3 பேருமே விதவையாயிடுறாங்க. என்னை கவனிக்கிறவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லிருங்க. 3 பேருமே விடோஸ், விதவைகள் ஆயிட்டாங்க. வாழ்க்கையை இழந்துட்டாங்க, கணவனை இழந்துட்டாங்க. எங்க இழந்தாங்க? மோவாப் தேசத்தில் இழந்தாங்க. எங்க இருந்து வந்தாங்க? நகோமியும் அவனுடைய கணவரும் அவனுடைய 2 பிள்ளைகளும் எங்க இருந்து வந்தாங்க? பெத்லகேமில் இருந்து வராங்க. பெத்லகேமில் இருந்து வரும் பொழுது நகோமி சொல்லுகிறாள், நாங்க பெத்லகேம் பஞ்சத்தில் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பஞ்சத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கெங்க போட்டிருக்கு? கதை விடுறீங்களான்னா பைபிளில் இருக்குது. அதெல்லாம் காண்பித்து கொண்டு போனால் நிறைய நேரம் ஆகும். என்னுடைய
நான் சொல்லக்கூடிய கருவுக்கு நேராக தான் உங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. அப்போ பஞ்சத்தில் அந்த பெத்லகேம் இருந்ததுனால அங்கேருந்து புறப்பட்டு அவங்க மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே நகோமி கணவன் பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. பிள்ளைகள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. ஓர்பால் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறா. ரூத் என்கிற இன்னொருத்தி அவள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறா. ஆனால் காலங்களுடைய நிலைமையில் 3 ஆண்களையும் அந்த குடும்பத்தில் இருக்கிற 3 பெண்களும் பறி கொடுத்துட்றாங்க, இறந்து போகிறாங்க. 3 பேரும் விதவைகளாக்கப்பட்ட நிலைமையில், வெறுமையான நிலைமையில் மோவாப் தேசத்தில் வேதனையோடு நகோமி, ரூத்தினுடைய மாமியார் நகோமி காலம் கடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி கடக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? நீங்கள் வாசிப்பீர்களானால் நீங்கள் பார்க்க முடியும். வசனத்தை வாசிப்போம். ஆமென். வாசிக்கலாம். கர்த்தர் பெத்லகேமை தேவன் விசாரிக்கிற காலம் வந்தது என்கிற செய்தியை இந்த நகோமி கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டுட்டு ஒரு முடிவு பண்ணுறா, நான் எந்த தேசத்திலிருந்து வந்தேனோ பெத்லகேமுக்கு அதே தேசத்துக்கு நான் திரும்பி போவதற்கு முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு அவ புறப்பட்டு போறான். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து 1ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு, அவள் மோவாப் தேசத்திலே கணவனை இழந்த நிலைமையில் இருக்கிற நகோமி கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட, தன் மருமக்களாகிய ஓர்பாலோடும் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து மோவாப் தேசத்துல ஒரு முடிவு எடுக்கிறா. நான் பெத்லகேமுக்கு போறேன். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விசாரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து விசாரித்து அங்கே ஆகாரத்தை கொடுக்க போகிறார். எந்த தேசத்தில் பஞ்சம் இருந்தது என்று கேள்விப்பட்டு அதை அனுபவித்து அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக மோவாப் தேசத்துக்கு வந்தேனோ, அந்த மோவாப் தேசத்தில் என்னுடைய பிள்ளைகள் 3 பேரையும், நான் என் கணவனையும் 2 பிள்ளைகளையும் மறிக்க கொடுத்து நாங்கள் 3 விதவைகள் ஆக்கப்பட்டு விட்டோமோ, அந்த தேசத்திலிருந்து தேவன் சந்தித்த அந்த பெத்லகேமிற்கு ஆகாரம் கிடைக்கிற இடத்திற்கு நான் புறப்பட்டு போகிறான். நல்லா கவனிக்கணும் சிஸ்டர், கவனிங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வசனத்து கவனிங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிறீங்க, கவனிங்க. என்ன நடக்குது பாருங்க. அவங்க புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகும்போது வேகமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் பெத்லகேமுக்கு போகிறேன், வரீங்களா இல்லை இருக்கிறீங்களா அப்படின்னு பேசும் பொழுது ஓர்பால் நகோமியை கட்டி அணைத்து முத்தமிட்டுட்டு அழுதுட்டு போயிடுறான். நான் மோவாப்லேயே இருக்கிறேன்ட்டு போயிடுறான். ஆனால் இந்த ரூத் என்ன செய்தால் அதுதான் உங்கள்கிட்ட வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரி பிறகு திரும்பி போ என்றார். நீயும் திரும்பி போகலாமே, உன் சகோதரி போயிட்டாலே நீயும் திரும்பி போகலாமே என்று அவள் தன்னை விட்டு விலகுவதற்கான ஒரு வாய்ப்பை நகோமி கொடுக்கிறார். அதற்கு என்ன ரூத் பதில் சொன்னா? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு, கவனிங்க, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவோ அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். ஆமென். ரூத் சொன்ன பதில் தான் அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான துவக்கம். ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு தான் அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான துவக்கம். நல்ல கவனிங்க. நம்முடைய ஒரு மனிதனை கர்த்தர்
ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை கர்த்தர் சும்மா ஆசீர்வதிக்கல. இந்த உலகத்தில் மென்மேலும் மேன்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அவங்க சந்ததியெல்லாம் இப்படி இருக்குதுன்னு. அந்த சந்ததிகளெல்லாம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம் சும்மா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சர்ல, அதெல்லாவற்றுக்கும் பின்னணி இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதனுடைய விளைவு அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்குது. இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்கு நம்மை உறுதியாய் அர்ப்பணிப்போமானால் நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், ரூத் நகோமியை பார்த்து சொல்லுகிறாள், அங்கே பேச வேண்டிய காரியம் அதுதான். நீ போகும் இடத்திற்கெல்லாம் நான் வருவேன், நீ எங்கே தங்குகிறீரோ நான் அங்கே தங்குவேன், உம்முடைய ஜனம் எதுவோ அதுவே என்னுடைய ஜனம். இவ சொல்றவ யாரு? மோவாபிய பெண். உம்முடைய தேவன் யாரோ அவர்தான் எனக்கும் தேவன். சொல்றவ யாரு? மோவாப் தேசத்தில் கொமேஷ் என்று சொல்லுகிற ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டு அதற்கு பலிகளை செலுத்தி கொண்டிருந்த ஒருத்தி புறஜாதி பெண். அவன் சொல்றா, அந்த தேவனை, இஸ்ரவேலின் தேவனை தான் நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மரணம் அடையும் மட்டும் உம்மை பின்பற்றுவேன், மரணத்தை தவிர வேறு எதுவும் நம்மை பிரிக்காதுன்னு அவன் மன உறுதியாக இருந்ததாக வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் எங்கே திரும்ப தொடங்குது? நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறதில் இருக்கிற உங்களுடைய மன உறுதியில் தான் தொடங்குது. அல்லேலூயா. அநேகர் கர்த்தரை பின்பற்றுகிறதுல மன உறுதி இல்லாமல் போயிடுறாங்க. மன உறுதி யாருக்கெல்லாம் இல்லாமல் போகிறதோ அவங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. யாரெல்லாம் தேவனை பின்பற்றுவதிலே ஒரு மன உறுதியோடு அவரை பின்பற்றுகிறார்களோ, வாழ்க்கையில் நெருக்கங்கள், வேதனைகள், குறைவுகள், கண்ணீர்கள் வருகிற நாட்களில் நாங்கள் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலக மாட்டோம் என்ற நிலையிலே யாரெல்லாம் உறுதியோடு இருக்கிறார்களோ, பாருங்க, 3 பேரும் விதவைகள், ஒருத்தி, 3 பேரும் கணவன் இழந்திருக்கிறாங்க. நான் ஒருத்தி தேவனை பின்பற்றுவதிலே மன உறுதி இல்லாமல் மோவாப் தேசத்திலே போயிட்டா. நகோமி தன் தேசத்துக்கு புறப்பட்டு போறா. அவளோடு கூட மோவாபிய பெண்ணாகிய இந்த ரூத்தும் அவளை ஃபாலோ பண்ணி, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தொடக்கத்தில் வெறுமை, விதவை கோலம், ஒன்றுமே இல்லை, புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகிறதுக்கு என்ன தெரியுமா? அங்கே போனாவது ஆகாரம் கிடைக்கும், அங்கே போனாவது 4 நட்புகள், சொந்தங்கள், சொந்த தேசத்தில் நமக்கு எப்படியாவது பிழைச்சிக்கிறதுக்கு வழி கிடைக்கும்னு சொல்லி தான் நகோமி புறப்படுறா. அப்படி புறப்படும் போது இந்த மோவாப் தேசத்தை சார்ந்த ரூத் நினச்சிருக்கலாம், நம்முடைய தேசத்திலே நமக்கு இன்னும் வயது இருக்கிறது, யாராவது ஒரு மோவாபிய ஆணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் அவன் முடிவு பண்ணுறா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்மை பின்பற்றுவதை குறித்து வேறு எதுவும் பேச வேணாம், மரணம் இல்லாமல் வேறு ஒன்றும் நம்மை பிரிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அவன் உறுதியாய் பின்பற்றுவதற்கு எடுக்கிற முடிவு தான். 2வதாக அவன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவில் அவன் எடுக்கிற உறுதி தான் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறான். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் குறித்து அவங்க சொல்கிறாங்க, அவர் தினந்தோறும் தேவ சமூகத்தில் பல மணி நேரம் வேதத்தை வாசிப்பாராம். அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணுவாராம். அதோடு நிறுத்திடாமல் அவர் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய சந்ததியில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணுவாராம். நேரம் செலவு பண்ணி அவங்களோட மணிக்கணக்காக பேசுவாராம். அவரை குறித்து சொல்கிறாங்க, பயங்கர இன்டலெக்சுவல், மிகுந்த அறிவு சார்ந்தவர், ஞானம் நிறைந்த மனுஷன். அதனால் தன் ஞானத்தை எல்லாம் தேவன்கிட்ட பெற்ற வெளிப்பாடாகிய ஞானத்தை எல்லாம் தன் சந்ததிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நேபாளில் நான் ஒரு கூட்டத்தில் ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டத்தில் நான் பேசுவதற்கு போயிருந்தேன், செய்தி கொடுப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு போயிருந்தேன். அப்பொழுது என்னோடு கூட அந்த இடத்திற்கு பேசுவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடாவில் இருந்து ஒரு 73 வயதான ஒருவர் ஊழியக்காரர், அவருடைய மகள், அவருடைய மகன், பேரன், இந்த 4 பேரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு செஷன் முடிஞ்சோடனே ஒரு டேபிளில் உட்காந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கு குடிப்போம், டீ சாப்பிடுவோம், அப்புறம் உணவு சாப்பிடுவோம்.
அவர் எப்போ சாப்பிட்றாரோ அப்பெல்லாம் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார். ஆண்டவரை பற்றிய காரியங்கள், ஊழியத்தை பற்றிய காரியங்கள், அவர் பழகின தேவ மனிதர்கள் அமெரிக்க தேசத்திலும் முழு உலகத்திலும் அவர் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களுடைய பெருங்கூட்டங்களில் போய் உதவி செஞ்சிருக்கிறார். அந்த கூட்டங்களில் போய் ஒரு வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஸ்டேஜில் இருக்கிற பொறுப்பு எடுத்திருக்கிறாரு. ஒரு மூலையில் உட்காந்து கூட்டங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கிறாரு. இப்படி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கர்த்தர் அதற்கு பிற்பாடு அவரை ஊழியத்தில் படிப்படியாக உயர்த்தி ஃப்ளோரிடா தேசத்தில் அவருக்கு ஒரு பெரிய சபையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடா மாகாணத்தில். அது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு தீம் பார்க்கோட ஓனராகவும் இருக்கிறார். பெரிய தீம் பார்க்கோட ஓனராக இருக்கிறார். அவர் சொன்னார், 27 பேரப்பிள்ளைகள் எனக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இவன் வந்து என்னுடைய மகனோட ஒரு 2 வயது 3 வயது இளமையில் பேரன் இருக்கிறார். அப்படி சொன்னார். எனக்கு 9 பிள்ளைகள் 27 பேரப்பிள்ளைகள்னு சொன்னார். சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு செஷன்ஸ் முடித்தோடனே அந்த செஷனில் இருக்கிற காரியங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ அவர் வந்து தன்னுடைய பேரப்பிள்ளைக்கும் மகனுக்கும் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்தியன் கல்ச்சர் வேறு, இந்தியன் ஆட்டிடியூடு வேறு, இந்தியர்களுடைய மனநிலை வேறு, சிந்தனை வேறு, ஃபாரினர்ஸோடைய அமெரிக்க தேசத்தை சார்ந்தவருடைய சிந்தனை வேறு. அவர் நம்ம 73 வயசு. இப்போ எங்களையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஊழியக்காரன், நான், இன்னொரு சகோதரன், அப்புறம் அவங்க ஃபேமிலி ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட நான் சில விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ணும்போது அவர் நிறைய காரியங்களை, ஊழியத்தின் அனுபவங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய மகனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது பிள்ளைங்க கர்த்தரோடு நல்ல நெருக்கமாக இருக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், அதே சமயத்தில் ஒரு கிறிஸ்டியன் விட்னஸாக உலகத்தில் இருக்கணும், ஒரு நல்ல பிஸ்னஸ் பீப்புளாக. அது மாத்திரம் இல்லை, உலகத்தில் அவங்க ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாகவும் தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்டியன் வேல்யூஸில், கிறிஸ்தவ மதிப்புகளின் மத்தியில் கட்டணும் என்கிற மனநிலையோடு அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அதனால என்னத்தை கொடுக்குறாரு? தேவனை பற்றிய அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும், நாம் இருக்கிற நிலையிலிருந்து பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ரகசியம். தேவனை எவ்வளவு உங்கள் சந்ததிக்கு அதை குறித்த அறிவை கொடுக்குறீங்க, தேவனை பற்றிய என்விரான்மெண்ட்டு சூழ்நிலையை கொடுக்குறீங்க, தேவனை பற்றிய வெளிச்சத்தை, உங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தை எல்லாம், ரெவலேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள நீங்கள் செலுத்துகிறீர்கள், கொடுக்குறீங்க என்பதை பொறுத்து தான் உங்கள் சந்ததி வாழ்ந்திருக்கிற சந்ததியாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார் இந்த முழு உலகத்தில். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த இன்டெலெக்சுவல் ஜோனத்தன் எட்வர்ட்ஸை குறித்து பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த ஞானம், அந்த ஞானத்தை கொண்டு ஒவ்வொருத்தரையும் உருவாக்குனதுனால ஏராளமான பேர் அந்த தேசத்தினுடைய பெரும் பெரும் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாக அவங்க சந்ததி வந்துருச்சு. அப்படியாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இப்போ ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு விதவையின் வாழ்க்கை, நகோமியினுடைய வாழ்க்கை ஒரு விதவையின் வாழ்க்கை. ரூத் ஒரு மோவாபிய பெண், நகோமி ஒரு இஸ்ரவேலை சார்ந்த, பெத்லெகேமை சார்ந்த ஒரு பெண். 2 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. 2 பேர்த்துக்குள்ள ஒரே ஒரு காரியத்தில் யூனிஃபார்மிட்டி இருக்குது. அது தேவன் காரியத்தில் ஒரே ஒருமனம் இருக்குது. ஆமென். நகோமியை பார்த்து சொல்கிறா, இஸ்ரவேலின் தேவன் தான் என்னுடைய தேவன், இஸ்ரவேலின் ஜனம்தான் இனி என்னுடைய ஜனம். ஆமென், அல்லேலூயா. அப்படி புறப்பட்டு அப்படியே போகிறாங்க. போய் அந்த தேசத்தில் போய் குடியேறிடுறாங்க. குடியேறும் பொழுது யோசித்து பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த நகோமி தன் தேசத்துக்கு போயிருக்கான்னு தெரியாது. அந்த தேசத்தில் போகிறா, அவளுக்கு இருக்கக்கூடிய ஒன்றுமே இன்னைக்கு ஒரு சைஸபிளாக இருக்காது. அவளுக்குன்னு எதுவுமே இல்லை. வெறுமையான மடிகளோடு அந்த தேசத்துக்குள்ளே போகிறா. அவள்கிட்ட எதுவுமே இல்லை. இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஆனால் வயிறுன்னு ஒன்று இருக்குது, பசிக்கும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிப்பீர்களானால் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்குமோ, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால், அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றால். நல்ல கவனிங்க, வயிறு பசிக்குது. இந்த ரூத் சொல்லுகிறார், நான் யாருடைய வயலுக்காக, அறுவடையின் காலம், கோதுமையும் வார்கோதுமையும் வளர்ந்திருக்கக்கூடிய அறுவடையின் காலம், கோதுமையும் பார்லியும் வளர்ந்திருக்குது. நான் யாருடைய வயலுக்காவது போய் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. பொறுக்கிட்டு வரேன். ஏன்? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும். லேவியர் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியர் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் தேசத்தில் வெள்ளாமையிலே நீங்கள் அறுக்கையில், நீங்கள் அறுவடையில அறுக்கும் போது வயல் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை, ஆங்காங்கே நீங்கள் அறுக்கும் போது அந்த அரிக்கட்டுகள் இருந்து சிந்தி கிடக்கிற கதிர்களையும் பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். ஆமென். கர்த்தர் ஒரு கற்பனையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் வயல் நிலத்தை வெள்ளாமையில அறுவடை செய்யும் போது, உங்க வயலினுடைய பவுண்டரி இருக்கு பார்த்தீங்களா, ஓரமா இருக்குல்ல, அந்த அரிகளை எல்லாம் முற்றிலும் வறண்டு இழுத்துறாதீங்க. ஓரத்தில் இருக்கிற அரிகளை எல்லாம் விட்டுரு, முழுசா வலிச்சு எடுக்காத. நீ அரிக்கட்டுகளை அறுக்கும் போது அங்கங்கே சிந்துது பார், சிந்திய மணிகள், சிதறி கிடக்கிற மணியை அதெல்லாம் எடுத்துரு, அதெல்லாம் பொறுக்காத. அதெல்லாம் யாருக்கு? எளியவன், பரதேசி. இன்னைக்கு ரூத் நகோமியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதுக்காக தான் இந்த வசனம் வாசிச்சேன். பரதேசி ஆகிய ரூத், பரதேசி ஆகிய நகோமி, எளியவளாகிய ரூத், எளியவளாகிய நகோமி. பரதேசி என்றால் தேசமற்றவன் என்று அர்த்தம். சரியான பரதேசி பேடா அப்படின்னு சொன்ன அர்த்தம் நாடோடின்னு அர்த்தம், சொந்த வீடு இல்லாதவன் அர்த்தம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம். இதான் அதனுடைய அர்த்தம், பரதேசி ஆகிய ரூத், பரதேசி ஆகிய நகோமி. ஆனால் வயிறு இருக்குதே, பசிக்குமே. நான் போகிறேன், யாராவது ஒருத்தனுடைய வயல் நிலத்துக்கு போய் அங்கே சிதறி கிடக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு வரேன். லேவியர் புஸ்தகத்தில் இருக்குதுல்ல, பொறுக்குனது கொஞ்சமாவது நம்முடைய கஞ்சி காய்ச்சாவது நம்ம சாப்பிட்றதுக்கு, கோதுமை கஞ்சி குடிக்கலாம்ல, ஏதோ ஒன்று நடக்கும்ல, வயிற்று பசியை ஆற்றிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவ அப்படியே வரும் பொழுது 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அமைதலா கேளுங்க. இது உங்களுடைய வாழ்க்கை இன்றைய நிலைமையிலிருந்து தலைகீழா மாற்றும். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். அவள் போய் வயல்வெளி அறுக்கிறவர்கள் பிறகே, ஒரு வயல் அறுத்துட்டு இருக்காங்க, அறுக்கிறவர்களுக்கு பிறகே பொறுக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தேவ பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுகிற ஒருத்தனுடைய வயல். யாருடைய வயலா? 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். பணக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவன் யாரு? போவாஸ். பணக்காரன். யார் இந்த போவாஸ் அப்படின்னு பார்த்தா, வேதத்தினுடைய காரியங்களை அலசி பார்ப்பீர்களானால், போவாசினுடைய அப்பா பேர் என்ன? சல்மோன். அப்படிதானே? சல்மோன். வேதம் அப்படிதான் சொல்லுது. இந்த சல்மோன் என்ன செஞ்சாரு? சல்மோன் யாரு அப்படின்னா, யூத இனத்தை சார்ந்தவர். 12 ட்ரைப் இருக்குது இஸ்ரவேல்ல, 12 கோத்திரங்கள். பென்யமின் கோத்திரம், ரூபானியரின் கோத்திரம், இப்படி பல லேவி கோத்திரம், அதிலே ஒரு கோத்திரம் யூத கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்தினுடைய ஒரு பிரபு இந்த சல்மோன். இந்த சல்மோன் யாரோட கூட இருந்த ஆள் தெரியுமா? ஜோஷுவாவோட கூட இருந்தவர். யாரோட கூட இருந்தாரு? யோசுவா. யோசுவா யாரு? ஒரு யுத்த வீரன், ஒரு தலைவன். யோசுவா ஒரு தலைவன்.
அப்போ ஒரு நாள் யோசுவா சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்லிடுறேன். யோசுவா சொல்றாரு, நாம் எரிக்கோவை என்ன பண்ணணும்? பிடிக்கணும். ஏன்? கானான் தேசத்தை, நம்ம வாக்குத்தத்தத்தின் பூமி, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்ம போகணும். ஆகவே தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற எரிக்கோவை பிடிக்கணும். அதனால 2 பேரை அனுப்புறார். அப்படி 2 பேரை அனுப்பும்போது என்ன நடக்குது? அதுல ஒருத்தர், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒருத்தர், அந்த 2 பேர்ல ஒருத்தர் சல்மோனாக இருக்கலாம். அந்த சல்மோன் யார்னா, ஒரு யூதா கோத்திரத்தில் இருந்த அந்த சல்மோன் ஒரு பிரபு போன்றவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூதா கோத்திரத்தோட லீடர் அவர்தான் அன்னைக்கு அதை நடத்தி செல்வதற்கு ஏதுவான ஒரு பிரபுன்னு சொல்றாங்க. அவ்வளவு வசதியான ஆளு. என்ன நடக்குது? இந்த சல்மோன் போறாரு. போகும்போது ஒருத்தி வீட்டில் போய் இந்த வேவுக்காரர்கள் போய் தங்குறாங்க. அந்த ஒருத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? ராகாப். ராகாப் யாரு அப்படின்னா, ஒரு பிராஸ்டியூட், ஒரு விபச்சார தொழிலை செய்கிறவள். நல்லா கவனிங்க, தேவன் கிரியை செய்கிற விதம் ஆச்சரியமானது. அதனால தான் இந்த பின்னணிலாம் சொல்றேன். ராகாப் ஒரு விபச்சாரம் செய்கிற மனுஷி. பல பேர் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்படி 2 பேர் உள்ள நுழைஞ்சிட்டான். அவ உள்ள நுழைஞ்சோன இவங்களோட பேசும்போது தெரியுது, இவங்க கடந்து போகிற ஒரு கூட்டம். எங்க இருந்து? எகிப்திலிருந்து. அந்த கூட்டத்திலிருந்து வந்தவங்க எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க. அவங்க இப்ப எங்க, எதுக்காக வந்தாங்க? எரிக்கோவை பிடிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஆமென். எரிக்கோவின் மதில் சுவரிலே இவ வீடு இருக்குது. எரிக்கோவின் மதில் சுவர் அகலம் எவ்வளவு தெரியுமா? 2400 ஸ்கொயர் ஃபீட். 2400 அளவு உள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு மதில். ஆமென். நம்மெல்லாம் காம்பவுண்டு எப்படி வைப்போம்? இப்பெல்லாம் சொரூர காம்பவுண்டு வச்சுட்டாங்க. அங்கங்கே ஒரு சின்ன பில்லர் இவ்வளோதான் இருக்கும். அதில் சொருவி விட்டுறாங்க. இவ்வளோதான் அகலமே, இவ்வளோதான். ஒருத்தர் கூட நடக்க முடியாது. ஆனால் எரிக்கோவனுடைய காம்பவுண்ட் இருக்குல்ல, மதில் சுவர், சுற்றுச்சுவர் 2400 ஸ்கொயர் ஃபீட்னா, ஒரு பிளாட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மனை. அந்த மனையில் வீடு கட்டுவோம்ல, அந்த ஒரு வீட்டை எவ்வளோ அகலத்துக்கு கட்டுவோமோ அவ்வளோ அகலத்துக்கு காம்பவுண்டு சுவரை கட்டி வச்சிருக்கிறான். அந்த காம்பவுண்டு சுவரில் ஒருத்தி தங்கி இருக்கிறா. அவன் விபச்சாரத்தை தொழிலாக செய்கிறா. அவளுக்கு பேர் தான் ராகாப். அவங்க வீட்டுக்கு 2 பேர் போகிறாங்க. அதில் ஒருத்தனுக்கு பேர் தான் சல்மோன். அவன் யாருன்னா யூதா பிரபு, யூதா என்கிற கோத்திரத்தில் இருக்கிறவனுடைய பிரபு, யோசுவாவின் சேனையில் இருக்கிறான். அவன் எதுக்கு அங்கே போனான்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு யுத்த வீரனாக அவன் அந்த இடத்துக்கு போகிறான். பெரிய பணக்காரன். உள்ளே போனோடனே விபச்சாரம் செய்கிறதுக்கு போல. நல்லா கவனிக்கணும் நீங்கள் நான் பேசுகிறத. அப்போ அவளோட பேசுகிறாங்க. எதுக்கு நீங்கள் வந்தீங்க? அவங்க சொல்கிறாங்க, உங்களோட விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு வரல, நாங்கள் இந்த தேசத்தை மேற்கொண்டு எரிக்கோவை பிடித்துட்டு தாண்டி போகிறோம். அப்படியா? ஆமாம், உங்களை குறித்து கேள்விப்பட்டோம், எகிப்திலிருந்து வருகிறவர்கள். ஆமாம், உங்களோடு உங்கள் தேவன் இருக்கிறாரே. உங்களை குறித்து வந்த செய்தியினாலே எங்கள் தேசத்தில் இருக்கிறவங்களாம் கலங்கி போயிருக்கிறாங்களே. ஆனால் எனக்கு கலக்கம் இல்லை. அந்த தேவனோடு கூட நானும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனிங்க பிரியமானவரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறுவதற்கான அடிப்படை எங்கே திரும்ப ஸ்டார்ட் ஆகுது? அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம்? குப்பையில் இருக்கலாம், விபச்சாரத்தில் இருக்கலாம், வேசித்தனத்தில் இருக்கலாம், ரவுடியாக இருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம். ஒன்றுத்துக்குமே ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாத ஒரு காரியத்தை எடுத்து சொல்லக்கூடுவதற்கு ஏதுவான குடும்பத்தின் பின்னணியை சாராதவனாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் தேவனுக்கான ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதத்திற்கான அடித்தளம், ஆரம்பம். அங்கே தான் ஒரு காரியம் துவங்கி வைக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென். ராகாப் சொல்றா, அவளுக்கு அன்னைக்கு அவங்கள 2 பேரையும் சந்தோஷப்படுத்திட்டு அவங்களுக்கு கொடுக்கிற கொஞ்சம் வெள்ளிக்காசோ கொஞ்சம் பணமோ அவளுக்கு போதுமானதாக இருப்பதற்கு ஏதுவாய் அவனுடைய இருதயம் இல்லை. அவர்கள் சொல்லுகிற இஸ்ரவேலின் தேவனை பற்றி செய்தியினாலே கவரப்பட்டு சொல்லுகிறார், நான் கேள்விப்பட்டேன், உங்கள் தேவனை பற்றி அவருடைய வல்லமையை பற்றி கேள்விப்பட்டேன், நான் உங்களோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் பைபிளில் இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு புரிதலுக்கு தக்கந்தவாறு. அப்போ அவங்க எரிகோவை பற்றி சங்கதிகள் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு, ஒரு சிவப்பு நூல் கயிறை கட்டி வச்சிரு, நாங்கள் மீண்டும் வருவோம், அப்போ உன்னையும் உன் குடும்பத்தை நாங்கள் தப்பு வித்து எங்களோடு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அதே போல வேவு பார்க்க போனவர்கள் திரும்பி வருகிறாங்க, எரிக்கோவை எக்காலம் ஊதி பிடிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். யுத்தம் நடக்கல. 2400 அடி தடிமன் உள்ள அகலம் உள்ள அந்த பெரிய எரிக்கோ கோட்டையின் மதிர் சுவர் 7 நாள் தினந்தோறும் எக்காலம் ஊதுனா, 7வது நாள் 7 தரம் எக்காலம் ஊதி, 7வது தரம் கர்த்தர் நல்லவர் என்று எக்காலத்தை ஊதி, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று 7 தரம் எக்காலத்தை ஊதி அவர்கள் சுத்தி வந்தபோது மதில் சுவர் ஒரு யுத்தம் நடத்தாமலே உடைஞ்சு விழுந்தது. அது கர்த்தருடைய அதிசயமான செயலாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த சுவர் உடைஞ்சி அநேகர் மரிச்சு போயிட்டாங்க. மரிக்க வேண்டிய ஒருத்தி ஜீவனுள்ளவளாக தப்புவிக்கப்பட்டதனுடைய நோக்கமே நல்லா கவனிக்கணும். அவள் தப்புவிக்கப்பட்டு அந்த சிவப்பு நூல் கயிறு கட்டியிருந்ததை பார்த்து அவளை காப்பாற்றி சல்மோன் யோசுவாட்ட சொல்லி, அவள் நமக்கு சகாயம் பண்ணினாள், எங்களை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி அவளை கூட்டிட்டு போய் தனக்கு மனைவியாக்கி கொண்டான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவள் யாருன்னு அவன் ஆராயல. அவள் ஒருவேளை கெட்டு போனவள் தான், அவள் விபச்சாரம் செய்தவள் தான். ஆனால் விபச்சாரம் செய்த அவளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி அவளை தலைகீழா மாத்தினது. அந்த செய்திக்கான நபர் யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த விபச்சாரியினுடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு இடம் இருந்ததனால் அவளுக்கு என் வாழ்க்கையிலே ஒரு இடம் உண்டு என்று சொல்லி அந்த சல்மோன் அந்த ராகாபை ஒரு துணைவியாக அவன் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் அந்த சந்ததியிலே ஆமென் அவனுக்கு போவாசை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்பதான் நான் உங்களோட கூட பேச விரும்புகிற காரியம், இப்ப போவாஸ் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். தன்னுடைய தகப்பன் பிரபு இருந்ததுனால பெரிய வயல் நிலங்கள். அந்த வயல் நிலத்துக்கு நம்ம வாசித்தோமே, அவள் வயல்வெளியிலே அறுக்கிறவர்களுக்கு பிறக்கே பொறுக்கினால் அது தற்செயலாய், சொல்லுங்க, அது தற்செயலா யாரோட நிலமா இருந்துச்சு? போவாசுடைய நிலமா இருந்துச்சான். ஆமென். தற்செயலாய் அப்படியே ஒண்ணுமே தெரியாம மோவாப் தேசத்திலிருந்து எல்லாத்தையும் இழந்து, கணவனை இழந்து, தன் மாமியோடு கூட உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேசம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்ன்ட்டு அப்படியே வந்தா வயிறு பசிக்குது, பொறுக்கலான்னு போகும்போது கர்த்தர் அசைவாட ஆரம்பிக்கிறார், கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு கூட நான் எம்டியா வந்திருக்கிறேங்க, எங்க போறேனே தெரியல, நான் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில வந்திருக்கலாம், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு தேவனை பிடிப்பதிலே நீ உறுதி எடுக்கிறாயோ சகோதரனே சகோதரியே, அன்னைக்கு தேவன் உன்னை பிடிப்பதிலே அவர் உறுதி உள்ளவராக இருக்கிறாரு. உனக்கான வழியை திறப்பதிலே அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னை நடத்திப்புக்குள்ளே கொண்டு வருகிறார், இழுக்கிறார். ரூத்தை இழுத்துக்கிறாரு. இழுத்துக்கிட்டு போவாசோடைய வயல் நிலத்துக்கு நேரா கொண்டு போய் விடுறாரு. வேற ஒரு வயல் நிலத்துக்கு போயிருந்தால் அவள் நிராகரிக்கப்பட்டிருப்பாள். நல்ல கவனிங்க, அதே தேசத்திலேயே அந்த நகோமிக்கு இனத்தானாகிய இன்னொருவன் இருந்தான். ஒருவேளை அவனுடைய வயல் நிலத்துக்கு அவள் போயிருந்தால் அவன் சொல்லியிருப்பான், போடி போ, நீ மோவாப் தேசத்திலிருந்து வந்தவ, கொமேஷை வணங்கினவ, என்னுடைய ஃபீல்டில் என்னுடைய வயல்ல உனக்கு இடம் இல்லை, நீ இங்க பொறுக்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அதான் நடந்திருக்கும், ஏன்னா அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா போவாஸ் ஒரு ஹிஸ்டரி அவனுக்கு இருக்குது, வரலாறு இருக்குது. அந்த வரலாறு என்ன தெரியுமா? அவனுடைய அம்மாவை எல்லாரும் என்னன்னு சொன்னாங்க? வேசி. வேசி அப்படின்ற பட்ட பெயரோடு வந்தவளை அவளுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஒரு இடம் கொடுத்ததுனால சல்மோன் அவளை தான் பக்கமா எடுத்துக்கிட்டான். நான் சொல்றேன், அவன் பிராமிஸ் பண்ணதுல நின்னாங்க. சல்மோன், என்னை காப்பாத்துங்க, இந்த தேவனை பற்றிய விருப்பம் எனக்கு இருக்குது, நான் அவரை பின்பற்றுகிறேன்னு ராகாப் சொன்ன பொழுது சல்மோன் அவளுடைய வாயின் வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டி அவளை தன்னுடைய மனைவியா, ஒரு விபச்சாரிய மனைவியா ஏற்றுக்கொள்ளணும்னா எவ்வளவு சவால் தெரியுமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னா யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் என்னைக்குமே ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டவங்க தான் இந்த முழு உலகத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ராகாப் அவன் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு, அதனுடைய ஆசீர்வாதம் அப்படியே இங்க வருது.
அந்த வயல் நிலத்துக்கு தற்செயலா போய் நிக்கிறா, பொறுக்கிறதுக்கு போய் நிக்கிறா, பொறுக்க ஆரம்பிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவள் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, காலமே துவக்கி அவ இதுவரைக்கும் பொறுக்கி கொண்டே இருக்கிறாங்க. இந்த வயல் நிலத்துல வேலை செய்யறாங்க. போவாஸ் அங்க வருகிறான். யார்ப்பா இவ, புதுசா இருக்காளே, நம்ம வேலைக்காரிகள்ல ஒருத்தியா நான் பார்க்கலையே. இதெல்லாம் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதெல்லாம் உங்களை நான் வாசிக்க வைக்க நேரம் இல்லைன்றதுனால பேசுறேன் உங்கள்கிட்ட. போவாஸ் விசாரிக்கிறான். அப்போ வேலைக்காரங்கள தலைமை வேலைக்காரன் சொல்றான், ஐயா இவன் நகோமி, மோவாப் தேசத்திலிருந்து வந்தாலே நகோமி, அவளுடைய மருமக விதவ, இவ பரதேசி, இவ காலை முதல் இங்கதான் இருக்கிறா அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு, வேதம் சொல்லுகிறது அவ பொறுக்கிக்கிட்டே இருக்கிறான். எதன்படி? லேவியர் 23ஆம் அதிகாரம் 22ஆம் படி அவங்க ஓரத்துல விட்டு வச்சிருக்கிற அந்த காரியத்தை எல்லாம். ஏனென்றால் சல்மோன் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டினதை போலவே போவாசும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு வார்த்தைகளுக்கு வைராக்கியம் பாராட்டின மனுஷன். கரங்களை வேத்தியா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் ஒருத்தனையும் சும்மா ஆசீர்வதிச்சிட மாட்டாரு. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டினதுனாலதான் சல்மோன் தன் வார்த்தையில நின்னான். அதனாலதான் ராகாப்பை ஏற்றுக்கொண்டான். அதே போல தன் தகப்பனை போலவே போவாசும் கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனாலதான் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிக்கட்டுகளில் இருக்கிறதை சிலவற்றை வசனத்தின்படி விட்டுட்டு கீழே சிதறி கிடக்கிற மனைகளையும் பொறுக்காம விட்டுட்டு, ஜெனராசிட்டி, மேன்மையான வாழ்க்கை அவனுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வயல் நிலத்திற்கு தற்செயலாய் கர்த்தர் ரூத்தை கொண்டு வந்து போடுறாரு. நம்முடைய வாழ்க்கையில தேவனை பற்றி கொள்ளுகிறவங்க, தேவன் தான் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறவங்க வாழ்க்கையை கர்த்தர் லீட் பண்ணுகிறார், கையை பிடிச்சு நடத்துகிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். உங்களை நடத்துவார். நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு அப்படியே சரண்டர் பண்ணீங்கன்னா போதும், உங்களை அழகா நடத்துவார். ஐயா கண்ணு மூண்டப்பட்டது போல இருக்குதுங்க ஐயா, எங்க போறேனே தெரியலங்க, அங்க இங்க அலசல் அடைஞ்சு அப்படியே நொந்து போய் என்ன எதிர்காலம் இருக்குமோ, வாழ்க்கை மாறுமா, ஒரு ஆசீர்வாதம் வருமானு கலக்கத்துல இருக்கிறேன். நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். நான் உண்மையா சொல்றேன், கர்த்தர் உங்களை நடத்துவார். கடந்த 22 வருஷமாக இந்த ஆண்டவரோடு கூட முழு நேரமா ஊழியம் செய்யறேன். ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 32 வருஷம் ஆச்சு. நான் என் வாழ்க்கைய நான் யோசிச்சு பார்த்தா, ஆண்டவர் எவ்வளவு உண்மை இல்லவர், ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் அன்பும் நிறைந்த தேவன். நான் அவரை நேசித்தது இம்மி அளவு கூட இல்லை. ஆனா அவர் என்னை நேசித்ததற்கு அன்லிமிட்டட் லவ், சொல்லவே முடியாது, அதை வரையறுத்து கொடுக்கவே முடியாது. அவ்வளவா என்னை நேசிக்கிறாரு. அதனாலதான் என்னை மட்டும் நடத்துறாருன்றத மாத்திரம் எனக்கு தெரியும். என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துறாருங்க, அழகா நடத்துறாரு, என்னோட பேசுறாரு. ஆமே, ஒரு உயிருள்ள தெய்வத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய சமாதானம், உறுதி எனக்கு இருக்குது. அந்த அனுபவத்தில் சொல்றேன், நம்முடைய தேவன் அவர் இஸ்ரவேலின் தேவன், அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் மரண பரியந்து நம்மளை நடத்துகிற தேவன். கர்த்தராகிய தேவன் நம்மளை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறையில்லாம நடத்துவார். ஆண்டவரே சார்ந்து கொள்ளுகிறவங்களை நடத்துவார். வயிறு பசிக்குது, தன் மாமியோட வயிற்றுக்கும் தனக்கும் ஆகாரம் சேவிப்பதற்காக ஒரு வயல்நிலத்துக்கு போறா. வசனம் சொல்லுது, தற்செயலாது போவாசுடைய வயல்நிலமா இருந்துச்சாங்க. யார் தயாளனோ அந்த இடத்திற்கு நேரம் அவங்களை நடத்துவாருங்க. எங்கே நீங்கள் பிழைக்கிறதுக்கான வழி இருக்குதோ அங்க நேரம் அவங்களை நடத்துவாருங்க. எங்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் உயர்வதற்கும் வளருவதற்கும் மேன்மடைவதற்கும் பெருகுவதற்கும் ஆமென் விடுவிக்கப்படுவதற்கும் ஏதுவான இடம் இருக்கிறதோ அங்கே நடத்துவார். ஆமே, அது ஒரு பிசினஸ் ஆக இருக்கலாம், அது ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அது ஒரு படிப்பாக இருக்கலாம், அது ஒரு நீங்கள் வசிப்பிடம், ஒரு இடத்திலிருந்து மைக்ரேட் ஆகி உங்க ஒரு இடத்திலிருந்து நீங்கள் வேறு இடத்திற்கு பிரயாணம் போட்டு தங்க வேண்டியதாக இருக்கலாம். அல்லது நீங்கள் எங்கே போனா உங்க மேல போர்த்திருக்கிற இருள் விலகுமோ அந்த ஊழியத்திற்கு நேராக, அந்த சபைக்கு நேராக, அந்த அபிஷேகம் உள்ள தேவ மனுஷனுக்கு நேராக, அந்த ஊழியக்காரனுக்கு நேராக உங்களை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே நான் நடத்துங்க, என்னை யாருமே தெரியாது ஆண்டவரே, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு கூட அறிவு எனக்கு இல்லை ஆண்டவரே, நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே, உம்மை நம்புறேன் ஆண்டவரே. தேவை இருக்குது, வயிறு பசிக்குது. தானியம் எங்கே கொடுக்கப்படுமோ அந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் ரூத்தை கையை பிடிச்சு கொண்டு போய் விட்டார். இவ பொறுக்கிறான்.
வசனம் சொல்லுது பொறுக்கிறார். இவளை பத்தி கேட்கிறான். வேலைக்காரன் சொல்றான், காலமே 7ஆம் வசனம், துவக்கி இது வரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. உடனே போவாசுக்கு பதில் சொல்றான் பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே மகளே கேள். ஏன்னா மகளேன்னு ஏன் சொல்றான்? எப்பெல்லாம் ரூத்தை பார்த்தான் பொண்டாட்டியா போறா, பார்க்கறதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் மகளே மகளேங்கிறான். அதன் அர்த்தம் என்னன்னா, அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு பிரியமான ஒரு வார்த்தை, அந்த கல்ச்சர்ல வரக்கூடிய வார்த்தை. இன்னொன்று சொல்றாங்க, போவாஸ் கொஞ்சம் முதிர்வடைந்தவன்னு சொல்றாங்க, கொஞ்சம் வயது முதிர்வடைந்தவனா. இவளை பார்த்து சொல்றான், மகளே, அங்க மனதுருக்கம் வெளியே வருதுங்க, மனதுருக்கம், அன்பு வெளியே வருது. ஆமென். ஏன்னா அவன் சல்மோனுடைய மகன் அல்லவா? அல்லேலூயா. அவன் சொல்றான், மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலோ, வேற வயலுக்கு போயிராத, இவ்விடத்தை விட்டு போகாமலோ, இவ்விடத்தை விட்டு போயிராத, இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. ஊழியக்கார பெண்களோட இப்பயே தெரிஞ்சு பாருங்க, அவளை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான மனதுருக்கம் உள்ள செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடிய, பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய பலமுள்ள ஒருத்தன் சொல்றான், மகளே கேள், வெளியே போவாத, வேற வயல் நிலத்துக்கு போவாத, இங்கே இரு. நீ பரதேசியா இருக்கலாம், உனக்கு இங்கே பொறுக்கிக் கொள்வதற்கும் ஓரத்தில் இருக்கிற அரிகளை சிலவற்றை அறுத்துக் கொள்வதற்கும் என்ன, நான் பிரமாணத்தின்படி வாழ்கிறவன், அதெல்லாம் சொல்லல, நான் சொல்றேன், பிரமாணத்தின்படி வாழ்கிறவன், உனக்கு இங்கே அதற்கான இடம் இருக்குது. அந்த தயாளமுள்ள போவாசின் இடத்துல கர்த்தர் அழகா அனுப்பி வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்றான், வேலைக்காரன் ஒருத்தன் கூட உன்னை தொடாதபடிக்கு, 9ஆம் வசனம் சொல்லுது, நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தா வேலைக்காரர்கள் கொண்டு வந்து கொடுக்கிற அந்த தண்ணீர் அண்டைக்கு போய் உன் தாகத்தை தீர்த்துக்கொள் என்று சொல்லுகிறான். ஆமென். மனதுருக்கம் உள்ள ஒரு இடத்திற்கு கர்த்தர் அவனை கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, உங்களை நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நல்லா உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் மரண பரியந்தமும் உங்களை எங்கெல்லாம் கொண்டு போய், யாரிடத்துல கொண்டு போகணுமோ கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பாருங்க. வஞ்சகனிடத்துல உங்களை கொண்டு போய் விட்டுற மாட்டாரு, ஏமாத்துக்காரன்ட்ட கொண்டு போய் விட்டுற மாட்டாரு. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கினா, 3 சாஸ்திரிகள் புறப்பட்டு போறாங்க, கிழக்கிலிருந்து போறாங்க. யாரை பார்ப்பதற்கு? மெசையா பிறந்திருக்கிறார், இயேசுவை பார்க்கிறதுக்கு. எங்க நேரா போறாங்க? அந்த தேசத்தினுடைய ராஜாவை பார்க்க போறாங்க. யார் அங்க இருந்தா? ஏரோது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நரி, அவன் தந்திரக்காரன், அவன் வஞ்சகன். இவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, ஐயா, அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அதை பணிந்து கொள்வதற்கு வந்திருக்கிறோம். மெசையா பிறந்திருக்காரு, ராஜா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். உடனே யூதருக்கு ராஜா பிறந்துட்டானா அப்ப நம்ம சீட்டு கிழிஞ்சிருமே. அவன் சொல்றான், வஞ்சகமா சொல்றான், நீங்க பார்த்துட்டு நானும் அவரை பணிஞ்சு கொள்வதற்கு நானும் வரேன், என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அவர்களும் அதை நம்பிட்டு போறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க, விளையேறப்பட்டவர்களை வைக்கிறாங்க, வீட்டுக்கு போகலாம், திருப்பி ஏரோதுகிட்ட போகலான்னு சொல்லிட்டு திரும்புறப்ப அவர்களை நடத்தி கொண்டிருந்த நட்சத்திரம் அது வேறு விதத்தில் கர்த்தர் அவங்கள சொப்பனத்தில் அவங்களுக்கு உணர்த்தி அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டுறாரு, வேற பக்கமாக போயிடுறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா பிரியமானவர்களே? வஞ்சகனிடத்தில் நீங்கள் நடத்தப்படாதபடி காக்கிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவனோடு, உத்தமனை உத்தமனோடு, புனிதனை புனிதனோடு சேர்க்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கான கம்பெனியன் அமையும். நீங்க புனிதனா இருப்பதற்கு உங்க வாழ்க்கையை ரூத்தை போல அர்ப்பணிச்சிருந்தீங்கன்னா உங்களை புனிதனானவனிடத்திலே கையில கொண்டு போய் கொடுப்பார். நீங்க உத்தமனா இருக்கிற விருப்பத்தோடு உத்தமனா இருந்தீங்கன்னா உங்க உத்தமமான இடத்துல கொண்டு போய் விடுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் மாறுபாடு உள்ளவர்களா இருப்பீர்களானால் மாறுபாடு உள்ளவன் உங்களை இழுத்துருவான். நீங்க எப்படி? நான் உத்தமமா நடப்பேன் ஆண்டவரே, நான் உத்தமமா நடப்பேன், நான் புனிதனா இருப்பேன் ஆண்டவரே, என்ன நடத்துங்க ஆண்டவரே. அழகா போவாஸ் அவளை கேர் டேக் பண்றான், அவளை பாதுகாப்பு எடுக்கிறான், அவளை எடுத்துக்கிறான். வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்ல வருகிறேன்? முதல்ல அவள் ஒரு பரதேசி. முதல்ல போவாசை பார்க்கும்போது அவள் எப்படி பார்க்கிறா? ஒரு பரதேசி, ஒண்ணுமே இல்லை, வயிற்று பசி. அதனுடைய விளைவு என்ன? அப்பதான் சொல்றான், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன்,
நீ உன் மாமியை நல்லா பார்த்துக்கிறேன்றத உன்னைய பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இவ்வளோ காரியமும் உனக்கு செஞ்சிருக்கிறேன். உன் செய்கைக்கு தக்கதான பலனை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் மோவாப் தேசத்திலிருந்து ஓடி வந்தியே, உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் சொல்லிடலாம். சொல்லிட்டு வசனம் சொல்லுது, நீங்க பார்ப்பீர்களானால் அங்க அவர்களோடு கூட அவ இருக்கிறா. வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றார். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர் அருகே உட்கார்ந்தார். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். சாப்பிட்டு திருப்தி அடைகிறா. முதல்ல ஃபர்ஸ்ட் திருப்தியான சாப்பாடு அவளுக்கு அன்னைக்கு தான் கிடைக்குது. பரதேசி பொறுக்குனது மாத்திரம் இல்ல, வயிறும் நிரம்பிருச்சு. ஆமென். இதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். ஃபர்ஸ்ட் இப்ப போவாஸை பற்றி பெருசா தெரியாது. போவாஸ் ஒரு பணக்காரன், போவாஸ் அந்த தேசத்துல செல்வந்த, அவருடைய வயல்ல நான் பொறுக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிற பரதேசி. இதுதான் போவாஸுக்கும் ரூத்துக்குமான உறவு. அப்பயே அவளுக்கு வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப போவாஸுக்கு பரதேசியாய் வருகிறா, இரக்கத்தை காண்பிக்கிறான். நம்முடைய தேவனும் போவாசின் தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவனா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 2:10. இந்த சத்தியத்தை நல்லா கேட்டுட்டு போயிருங்க. நீங்க கேளுங்க, உங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு தான் போவேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க கேளுங்க, அந்த சத்தியத்தை கேளுங்க. அப்பதான் உங்க இருதயம் திறக்கப்படும். அப்ப நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இணைவீங்க. கர்த்தர் உங்க மேல தன்னுடைய ஆசீர்வாதத்தை வைப்பார், தன்னுடைய போர்வை உங்க மேல போத்துவார். வாசிப்போம் 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இரக்கம் பெற்றவங்களா இருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. முன்னே எப்படியோ இருந்தோம், முன்னே மோவாப் தேசத்துல இருந்தோம், முன்னே கொமேஷை தெய்வமாய் வணங்கி கொண்டிருந்தோம், ரூத்தே இரக்கம் பெறாம இருந்தோம். இப்போ தேவன்கிட்ட வந்ததுனால நீ இரக்கம் பெற்றிருக்கிறாய். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய இரக்கம் பெருசு. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் இறங்குகிற கர்த்தரால் ஆகும். கர்த்தர் உங்க மேல இறங்கிட்டார்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் உங்களுக்காக அசைச்சிருவார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் ஒன்னதான் சம்பாதிக்கணும், தேவனுடைய இரக்கத்தை சம்பாதிக்கணும். ஆண்டவரே உங்க இரக்கம், உங்க இரக்கம், இரக்கம், இரக்கம். ஒரு மனிதன் பல வருஷம் இருக்கும், இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால சொல்றேன். என்னிடத்துல ஜெபிப்பதற்கு நின்னாரு. அப்போ அவருக்கு பிளட் கேன்சர், ஜெபிப்பதற்கு வந்து நின்னாரு. அப்ப எனக்கு தெரியும் ஆண்டவர் அவர் வந்து ஜெபிச்சு அவர் மேல நான் கையை வைக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, இரக்கத்தை காண்பி, நான் உனக்கு இரக்கம் செய்வேன். இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். இந்த வார்த்தையை சொன்னார். பிற்பாடு ஒரு 10 நாள் கழிச்சு அவர் சொன்னார், எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு. அப்ப தேவனுடைய விரல் அப்படியே வந்து அப்படியே எழுதுனுச்சு, வாழ்நாட்கள் நீட்டித்து தரப்படுகிறது. ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு வாழ்நாளை நீட்டி தருவாரு. எப்படி தருவார்னு எனக்கு தெரியாது, கர்த்தருடைய சித்தம் அதான். இன்றைக்கு எத்தனை வருஷங்கள் தாண்டிருச்சு, எப்படி ஒரு 20 வருஷம் இருக்கும். இன்னைக்கும் ஜீவனோட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவனுடைய இரக்கம். இந்த உலகத்துல நான் எதை சம்பாதிக்கணும்? ஆண்டவரே உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கம், உம்முடைய இரக்கம். இதை சம்பாதிக்கிறதுக்கு இருதயம் திறக்கப்படணுங்க. அது வேணும், இது வேணும், ஆண்டவரே அது வேணும், இது வேணும். வேற எதையும் கேட்க வேண்டாம். இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே, இரக்கத்தை காண்பீங்க, இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. அவருடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய நியாயத்தையும் நான் பாடுவேன் ஆண்டவர். இரக்கத்தை பாடுங்க. கர்த்தர் இரக்கம் உள்ளவர்.
போவாஸ்ட அந்த சாயல் அப்படியே தெரியும். தேவனுடைய சாயல் அந்த போவாஸ்ட அப்படியே இருக்கும். சாதாரணமா வந்துருமா? எவன் தேவனுடைய சாயலால் திருப்தி அடைகிறானோ, அவருடைய சாயலை அவருடைய பிரமாணங்களில் வார்த்தைகளின் மூலமா, அவருடைய பிரசனத்திலும் வெளிப்பதின் மூலமா, அவருடைய பிரசனத்தில் தரித்திருப்பதன் மூலமா எவன் அதை அனுபவிக்கிறானோ அவன் தான் இரக்கத்தை காண்பிப்பான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். கவனிங்க, இப்ப இரக்கம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23. ஓசியா 2:23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவே. என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவே. அவர்கள் என் தேவனே என்பார்களா? கர்த்தரை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பூமியில அவளை விதைப்பேன், என் ஜனம் இல்லாத அவளை என் ஜனம்னு சொல்லுவேன். அவள் சொல்லுவா என் தேவனேன்னு சொல்லுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என் தேவனே உம்முடைய இரக்கம் போதும் ஆண்டவரே. உம்மை அறியாம இருந்தேன், மோவாப் தேசத்துல இருந்தேன், கொமேஷை வணங்குறேன், உம்முடைய இரக்கம் போதும் ஆண்டவரே. பல விக்கிரகங்களை நான் பின்பற்றிக்கிட்டு இருந்தேன், பல பாரம்பரியங்களுக்கு பின்னாடி இருந்தேன். இறக்கம் என்னை உன் பக்கமா சேர்த்துச்சு ஆண்டவரே. உம்முடைய இறக்கம் போதும் ஆண்டவரே. உம்முடைய இறக்கம் போதும். இம்மட்டும் என்னை நடத்திட்டீங்க, இனியும் என்னை நடத்திடுவீங்க. உம்முடைய இறக்கம் போதும் ஆண்டவரே. ஆமென். உங்க குடும்பத்துக்கு இரக்கத்தை சம்பாதிங்க. அதான் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உங்க சந்ததியை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில பார்ப்பாரானால் ஒரு குடும்பத்துல உங்க முகம் தெரியணும். உன் முகத்தை வச்சு உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். போவாசை வச்சு உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். நகோமியும் ரூத்தையும் வச்சு குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். ஜோனத்தான் எட்வர்ட்ஸை வச்சு குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அவருடைய முகம் பூமியை நோக்கும் போது உங்க முகம் தெரியணும். உங்க முகத்தை பார்த்தோன்னு அவர் சந்தோஷப்படணும். என் மகன் என் மகள் இரக்கத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிற, வேற எதுவுமே எதிர்பார்க்கல. இறக்கன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க உயர்த்தப்பட்டுக்கிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப அறுவடையில சிந்துகிறதெல்லாம் விட்டு போனதெல்லாம் பொறுக்கிற வேலை அதான் கிடைக்குது பரதேசிக்கு. அடுத்த நிலைக்கு இவளை கர்த்தர் கொண்டு வராரு. அதை சொல்ல போறேன். வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்னும் போவாஸ் சாப்பிட்டு 14 வாசிச்சிட்டோம். 15 வாசிங்க. அவள் கதிர் பறித்துக் கொள்ள எழுந்தபோது, அவ சாப்பிட்டு முடிச்சிட்டு கதிர் பொறுக்குவதற்கு எழுந்திருக்கும் போது போவாஸ் தன் வேலைக்காரர்களை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் ஓரத்துல பொறுக்குவதற்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கட்டும்ன்றான். கரங்களை உயர்த்தி ஐயா பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஓரத்துல பொறுக்கிட்டு இருந்தா இப்ப சொல்றான் அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கட்டும். அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கட்டும் அப்படின்னா அவள் அரிக்கட்டுகள் நடுவே எதை பொறுக்குவா? அரிகளை பொறுக்குவா. மணிகளை பொறுக்க மாட்டா, அரிகளை பொறுக்குவா. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள். மணிகளிலே இல்ல, அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள். அவளை அதட்டாதிருங்கள் என்று அதட்டாதிருங்க. அரிகளே போட்டுறான். ஆமென். மணியில ஒண்ணுதான் இருக்கும், அரியில நிறைய மணிகள் இருக்கும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அரிகளை போட்டுருங்கடான்றான். அரிகள் விழுகுது. இப்ப என்ன, சாயங்காலம் ஆயிருச்சு, போவாஸ் போயாச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி அவள் சாயங்காலம், கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், ஆனா ரொம்ப இனிமே தான் முக்கியமான சத்தியம். சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது, அரிகளை எல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் சேகரிக்கிறா. சாயங்காலம் ஆயிடுச்சுல, நகோமி இருக்கிறாள்ல, அவளை பாதுகாக்கணுமே, அவளுக்கு வயிறு பசிக்கும்ல, தான் பசி ஆயிராச்சு. உழைச்சோம், பசிச்சு திருப்தியா சாப்பிட்டாச்சு போவாசனுடைய எல்லையில. இப்ப தன்னுடைய மாமிக்கு கொடுக்கணுமே, அரிகளை தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டதாம். வசனம் சொல்லுகிறது, புரியறதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுறேன். ஒரு மரக்கால் வார்கோதுமைனா அந்த நாட்கள்ல 10 நாள் கூலி.
10 நாள் கூலிய ஒரு நாள்ல சம்பாரிச்சிட்டா. 10 நாள் கூலிய கர்த்தர் ஒரே நாள்ல போவாசுடைய வயல் நிலத்துல ரூத்துக்கு கொடுத்துட்டார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க ஐயா? ஒரு நாள் முழுசும் ஒருத்தன் வேலை செஞ்சா என்ன கூலி கிடைக்குமோ, அது 10 நாள் முழுசும் வேலை செஞ்சா என்ன கூலி கிடைக்குமோ அதை ஒரே நாள்லயே போவாசுடைய வயல்ல ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். அல்லேலூயா, ஆமென். இப்ப அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 10 நாள் சாப்பிட்றதுக்கான காரியம் எல்லாத்தையும் எடுத்துட்டு சந்தோஷமா தன் நகோமியின் இடத்துல அவன் போறா, எடுத்துட்டு போறான். கரங்களை உயர்த்தல இல்லையா சொல்லுங்க. பரதேசியா ஒருத்தி வரா, கர்த்தருக்காக நான் வாழும்படி என் தேசத்தெல்லாம் விட்டுட்டு என் தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு நான் வரேன், உம்முடைய தெய்வத்தை என் தெய்வமா ஏத்துக்கிறேன் அவன் எடுத்த உறுதியினால கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்ப ஆசீர்வாதம். ஆமென். என்னைக்குமே ஆரம்பம். கர்த்தரை தேடும் போது என்னடா மற்றவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆமென். அதை சின்சியரா செய்யுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆரம்பம் எப்போதுமே எப்படி தான் இருக்கும்? அற்பமாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஐயோ ஆரம்பம் என்ன இப்படி இருக்கு அப்படி நினைக்காதீங்க. இப்ப 10 நாள் கூலி எடுத்துக்கிட்டு போறான். போயிட்டு அங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்றான். அப்படி நடந்தப்போ சொல்ற, ஒருத்தரை நான் சந்திச்சேன், போவாசை சந்திச்சேன், அவர் வயல்ல தான் நான் போய் பொறுக்கினேன்னு சொன்னோன்னே நகோமி என்ன பதில் சொன்னா? வாசிப்போம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கோ மரித்தவர்களுக்கோ தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால், பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றார். நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான். யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் விடுறாருங்க ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை பின்பற்றி பாருங்க, உங்களை அழகா நடத்துவார். அல்லேலூயா. பொல்லாதவர்களுடைய கூட்டத்தில் போய் உங்களை உட்கார வைக்க மாட்டார். உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு உங்களை சக்கையா தூக்கி போடுற வஞ்சக இருதயம் உள்ளவர்கள்ட்ட போய் நீங்க மாட்ட மாட்டீங்க. உங்களை யார் ஆதரிக்க திட்டமா இருக்கிறானோ அவனுடைய வீட்டிற்குள்ளே, அவனுடைய எல்லைக்குள்ளே, அவனுடைய சபைக்குள்ளே, அவங்களுடைய ஊழியத்திற்குள்ளே, அவங்களுடைய கடைக்குள்ளே, அவங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்குள்ளே, அவங்களுடைய வயலுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். கர்த்தருடைய நடத்திப்பு தான் இதுல முக்கியம். ஆமென். கர்த்தருடைய நடத்திப்புக்காக காத்துருங்க. எத்தனை பேரை பார்த்து இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை கர்த்தர் நடத்துறாரா? அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆமாங்க, கர்த்தர் என்னை நடத்துறாருங்க. அவர் முன்னே போக நான் அவர் பின்னே போகிறது எனக்கு தெரியுதுங்க. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கல்விமானி நாவை எனக்கு கிடைக்க பண்ணும்படி என் காதுகளை திறக்கிறார். என்னோட அவர் பேசுறாரு, நம்பிக்கை கொடுக்கிறாரு. அவருடைய வசனத்தோடு என் மூலம் என்கிட்ட இடைபடுறாரு. நான் ஒரு காரியத்தை செய்யும் போது நான் உணர்றேன். ஆரம்பிக்கும் போது பிளைண்டா இருக்குது, ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியுது என்னை கர்த்தர் கையை பிடிச்சிட்டாரு, என்னை கூட்டிட்டு போறாரு. அவர் தான் எனக்கு முன்னாடி போறாரு. ஆமென். அவர் தான் என்னை நடத்துறாரு. கர்த்தர் உங்களை நடத்துறாரா? ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் உங்களை நடத்தணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்துக்காக காத்திருக்கணும். வேற எதுவுமே எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஆண்டவரே, உங்க இரக்கம் போதும். ஆண்டவரே, உங்க இரக்கம் போதும். நீங்க கர்த்தர் உங்களை நடத்தணும்னு நீங்க என்ன செய்யணும்? அவருடைய கையை பிடிக்கணும். அவருக்கான ஒரு டிசிஷன் எடுக்கணும். அவரை மாத்திரம்தான் பின்பற்றுவேன். அவர் தான் என்னுடைய தேவன். உங்களையும் என்னையும் கர்த்தர் விதைக்கும்படி அவர் சொல்லுவாரா, நீ என்னுடைய யாரு மனவாட்டி, நீ என்னுடையவள் என்று சொல்லும்போது நாம சொல்லணுமா, நான் தேவனுடையவன் சொல்லணும். ஓசியா 2:23 அதான் சொல்லுது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. அவ சொல்றான், நமக்கு அவன் சொந்தக்காரன், நம்மளை ஆதரிக்கிறவன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்படி சொல்லிட்டு அவ சொல்றா, வேற வயலுக்கு போயிடாத, அவன் வயலே தரமும் போ வேலை செய்யி, அவன் வேற வயலுக்கு போயிடாதன்னு சொல்றான். மாமி சொல்றான். அப்படி சொன்ன உடனே வேகமாக நான் உங்களுக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். இப்படி நடக்கும்போது
முதல்ல பரதேசியா இருக்கிறா. இப்ப வசனம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். 17ஆம் வசனத்தை 17 நான் சொல்ற வசனத்தை மாத்திரம் வாசிங்க 9ஆம் வசனம். அவர்கள் 2:9 அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர் கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். வேலைக்காரர்களோடு நீ போகலாம், வேலைக்காரர்களோடு நீ உட்கார்ந்து கொள்ளலாம். பரதேசிக்கு வேலைக்காரர்களோட இடம் இல்லை. பரதேசி பொறுக்கிட்டு போயிடணும். இப்ப சொல்றான் வேலைக்காரர்களோட போய் சேர்ந்துக்கிறான். எத்தனை பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது தெரியுமா? இப்ப பரதேசியா இருந்தவ கூலிக்கு எலிஜிபிலிட்டி ஆயிட்டா. கூலி பெறுவதற்கு எலிஜிபிலிட்டி வந்துடுச்சு. கூலி பெறுவதற்கான தகுதியை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார், போவாஸ் மூலமா கொடுக்கிறார். அந்த கூலி தான் 10 நாளுக்குரிய கூலியை வாங்கிட்டு போறான். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பரதேசினா சிந்தினதை பொறுக்கணும்னு. இப்ப கூலிக்காரங்க அப்படின்னா உழைச்சதற்கு காசு கிடைக்கும். இன்னொரு செய்தி இருக்குங்க, அதுக்கு தான் உங்களை ஃபோக்கஸ் பண்றேன், கவனிங்க. அதனாலதான் முழுசா கேளுங்கன்றேன். இப்ப கூலி, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. எவ்வளவு நிலத்துல வேர்வை சிந்தி உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கான பலனை நீங்க பெறுவீங்க. கர்த்தர் சோம்பேறிய உதவி செய்யவே மாட்டார். சோம்பேறிக்கு போவாஸ், நானும் நகமி எங்க வீட்டில் படுத்திருக்கிறோம், ஒரு வேலைக்காரனை அனுப்புங்க, நீங்க எங்க சொந்தக்காரன்னு கேள்விப்பட்டேன், 10 நாள் கூலிக்குரியதை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னான்னா எட்டி உதச்சிருப்போம். அப்படித்தானே நடந்திருக்கும். இப்ப அவன் வேலை செஞ்சதை பார்த்து அவளை பற்றிய சாட்சியை கேட்கும் பொழுது இப்ப அவன் சொல்றான், சாயந்தரம் அவன் நடுவுல அறுத்துக்கிட்டால விட்டு போனதை எடுத்துட்டாளா, எடுத்தா பார்த்தீங்களா, பொருட்களை எடுக்கிறா, அரிகளை எல்லாம் எடுத்து தட்டி சேர்த்ததை பார்த்தா 10 நாள் கூலியை சேர்த்துட்டான். ஆமே. இப்ப என்ன சொல்ல வரேன், உழைச்சா உழைக்கிறவர்களுக்கான பலனை கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். ஆமே. பரதேசிக்கு ஆகாரம் கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். அந்த இடத்த வந்து ப்ரமோட் பண்ணி இப்பொழுது உழைக்கிறவ வேலைக்காரி என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். அதுக்கான கூலியையும் கொடுக்கிறாரு. அது திருப்தியா இருக்குது. கொஞ்சம் தானும் சாப்பிட்டு தன்னுடைய சார்ந்து இருக்கிற நகோமிக்கும் கொடுக்க போவதற்கு தக்கவாறு அது கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. இந்த நிலையில அநேகர் நிக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, கர்த்தரை தேடுகிறவரும் சரி, இந்த நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நிலையில ஆமென், உழைச்சி பலனை பெற்றேன் அப்படின்னு சாட்சி சொல்லக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. நான் உழைச்சேங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சேங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாருங்க, என் உழைப்பை கனப்படுத்தினாருங்க. எவ்வளவுங்க சம்பாரிச்சிங்க பாருங்க, அதனால இவ்வளவு வீடு சம்பாதிச்சிருக்கேன், 5 வீடு வச்சிருக்கேன், சில கோடிகள் வச்சிருக்கேன், அப்படிங்க இப்படிங்க இப்படிலாம் கதை சொல்லுவாங்க உழைச்சி. இப்ப அடுத்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஸ்பேஸ், சர்வெண்டோட ஸ்பேஸ் கொடுத்தாரு. பரதேசியா இருந்தவளுக்கு சர்வெண்டோட வேலைக்காரர்களை ஒருத்தியா வச்சிருந்தார். அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்புறாரு. எப்படி கொண்டு போறாரு பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னா இதெல்லாம் நகோமி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, அறுவடையின் காலம் வந்துருச்சு, எல்லாத்தையும் அறுத்து களஞ்சியத்துல சேர்க்க போறாங்க. என்னை கவனிங்க, இப்பதான் நான் போறேன். இப்ப சொல்றான், நகோமி சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாய். 1ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 1ஆம் வசனத்துல. பின்பு அவள் மாமியாக நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இன்றைக்கு கர்த்தருடைய மனுஷனா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உங்களுக்கான சௌக்கியத்தை அவர் உங்களுக்கு தேடுவார். பிரியமானவனை, காயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை சுகமாயிருக்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். சுகம் இல்லாம இருக்கிறீங்களா? சுகம் என்றால் ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை குறித்து சொல்றேன். சரீரத்தில் இருக்கிற சுகம் மாத்திரம் அல்ல, ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. சுகமாய் இருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடுகிறேன். அப்படின்னா என்ன செய்யணும்? வாசிங்க 2ஆம் வசனம். நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி சொல்றா, நீ வேலைக்காரிகளோட இருந்த,
வேலைக்காரியோட மனநிலையோட நிறுத்திடாத. போவாஸ் நம்முடைய உறவின் முறையா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நகோமி வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். தன் மருமகளுடைய சுகத்தை தேடுறதுக்கு நகோமி அடுத்தடுத்த வெளிச்சத்தை கொடுக்கிறான். வேலைக்கார பரதேசி என்கிற ஸ்தானத்துல இருந்த வேலைக்காரிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்ட. வேலைக்காரியாக வேலைக்காரிகளோடே இருந்துடாத. அவன் நம்முடைய உறவின் முறையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனோட உறவு என்னன்னு கண்டுபிடிச்சிக்க. போவாசுக்கும் உனக்கு என்ன உறவு வரணும்ன்றத சொல்லி கொடுக்கிறா இப்ப நகோமி. ஆமென். அவன் எஜமானன் வேலைக்காரிங்கிற உறவு தான் இப்ப வரைக்கும். அநேக நேரங்களிலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேகர் நம்முடைய தேவனை எஜமானாக தான் பார்த்தாங்க. எஜமானே எஜமானே, ஆண்டவரே அப்படின்னா எஜமானனேன்னு அர்த்தம். அப்பான்னு கூப்பிட மாட்டான் ஒரு யூதனும், ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுவான். யெகோவா முழங்கால் படிக்கிட்டு கூப்பிடுவான். அதான் அவனுக்கு தெரிஞ்ச வெளிச்சம். ஆனா இயேசு வந்தார். இயேசு வந்தார், நமக்கு ஒன்ன சொல்லி கொடுத்துட்டாரு. அப்பான்னு கூப்பிடுங்க, பிதாவேன்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயத்தை இயேசு செஞ்சிட்டார் தெரியுமா? பிதாவுடைய சிங்காசனத்துக்கு உங்களை என்னை நெருக்கமா கொண்டு வரும்படியாக இயேசு நம்முடைய மூத்த சகோதரனா வந்து பிதாவை அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கான ஒரு அதிகாரத்தை, ஒரு சுதந்திரத்தை கொடுத்தவர் இயேசுங்க. ஆமே. நகோமி சொல்லுகிறா, உனக்கும் அவனுக்கும் உறவின் முறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீல, வேலைக்காரர்களோட நின்றாத. அவன் இன்னைக்கு களத்துல தூற்றுவான். அப்ப நீ என்ன செய்யணும்? மணிகளை எல்லாம் பிரிப்பான். அதுக்கு என்ன செய்யணும்? மூணாம் வசனம், நீ குளித்து எண்ணெய் பூசி. மணவாட்டியா அவளை மாத்துறதுக்கு நகோமி வேலையெல்லாம் செய்யறா பாருங்க. நீ குளி, எண்ணெய் பூசி, எண்ணெய் பூசு, உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு, நல்ல வஸ்திரத்தை உடுத்திக்க, அந்த களத்திற்கு போ. களத்திற்கு போ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க போதும். ஆமே. மணவாட்டி மணவாளனை கவருவதற்கு தன்னை அலங்கரிச்சு கொள்ளணுமா? கர்த்தர் நகோமியை ரூத்தை பரதேசி என்ற ஸ்தானத்திலிருந்து வேலைக்காரி என்கிற ஸ்தானத்திலிருந்து எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போறாரு? மணவாட்டி என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு போறாரு. அப்ப மணவாட்டி என்ன செய்யணும்? அவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தன்னை அலங்கரிக்கணும். ஆமே. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்கு மணவாட்டியா இருக்கணும்னா உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் ஒரு அலங்காரம் தேவைப்படுதுங்க. அல்லேலூயா. நீங்க அலங்கரிக்கிறீங்களா அந்த மணவாளனை சந்தோஷப்படுத்துறதுக்கு? ஆமே. அல்லேலூயா. நம்மால அலங்கரிக்க சொன்னீங்கன்னா போதும். ரொம்ப அலங்காரம் பண்ணுவாங்க. எதை? புற அலங்காரம். வெளியில அப்படி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வருவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா அலங்காரத்தையும் இன்னைக்கு இருக்கிற மியூசிக் கான்சர்ட்லயே பார்க்கலாமா? விதவிதமான அலங்காரங்களோடு கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்குது. தப்பு இல்லை, ஓகே, அதுக்குள்ள நான் போக விரும்பல. அந்த அலங்காரத்தை, புற அலங்காரத்தை குறித்து கர்த்தர் பேசல. என்ன பூசு, குளிச்சிரு, நல்ல வஸ்திரத்துல உடுத்திக்க. ஏன்னா நீ மணவாளனை சந்திக்கணுமே. ஆமென். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஆவிக்குரிய அலங்காரம் பண்ணும்படியாக பரிசுத்த வஸ்திரமாகி அந்த பரிசுத்தத்தை வஸ்திரமாய் தரித்து கொண்டு, நீதியை வஸ்திரமா தரித்து கொண்டு, ஆமே, நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்கிற எண்ணெயை பூசிக்கொண்டு, அல்லேலூயா, நல்ல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில திருப்தியா இருக்க கத்துக்கணும். ஆண்டவருடைய சுத்திகரிப்புல எப்போது இருக்கணுங்க. ஆமே. எப்ப ஜெபம் பண்ணாலும் முதல்ல சுத்திகரிப்பு தான், அப்புறம் பரிசுத்தமாகுதல், அபிஷேகத்தில் நிறைவு, அபிஷேகத்தில் நிறைதல். ஆமே. அதுக்கப்புறம் தேவன் தருகிற அருமையான வஸ்திரங்கள் உங்க மேல வந்து தங்கும். நீங்க இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், பயிற்சி செய்யலாம். நீங்க நல்லா இப்படிலாம் நடந்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்க மேல ஆவிக்குரிய வஸ்திரங்கள் வந்து விழுந்துடும். உங்களுக்கே அது தெரியாது. நீங்க வாயை திறந்தா துதியும் பாடலும் ஸ்தோத்திரமும் வந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா டீப்பா ஜெபம் பண்ணீங்கன்னா வெளிப்பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய வச்சிருக்கிறாரு, என்ன எதிர்கால பிளான் இருக்கு, என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு, அப்படி எல்லா விதமான வெளிச்சம் உங்களுக்கு வரும். ஒத்துக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. யாருக்கு வரும்? யார் தன்னை குளிக்கிறானோ, குளிப்பாட்டி கொள்கிறானோ, யார் என்ன பூசுறானோ அவனுக்கு தான் இதெல்லாம் வரும். மணவாட்டி தன்னை அலங்கரிக்கணும். அதை மணவாளன் விரும்புறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென்.
வாசிங்க என்ன நடக்குது. அவ சொல்றா, நகோமி சொல்றா, இப்படிலாம் இரு. அவன் நல்லா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு புசித்து குடிச்சிட்டு ஒரு அம்பராத் தண்டையில ஒரு சின்ன ஒரு மறைவிடமான ஒரு இடத்துல படுப்பான். அப்ப நீ என்ன செய்யணும்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து. இந்த வசனத்தெல்லாம் மாமிசத்துல புரிஞ்சுக்கிட்டு படிக்க கூடாது, ஆவிக்குரிய ரீதியா படிக்கணும். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பராத் அடியிலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையில படுத்திருக்கிறது கண்டு. நல்ல கவனிங்க, யோவாஸ் ஒரு உத்தமன்ங்க. ஆமே, அவ காலுக்கு கீழே பக்கத்துல ஒருத்தி படுத்திருக்கான்னு அரண்டுட்டான்னு போட்டிருக்கு. அவன் உத்தமன். ஆமேன்னு சொல்லுங்களேன். போய் அந்த போர்வையை எடுத்து அவன் மேல அவனோடு கூட பக்கத்துல போய் படுத்துக்கிறான். என்ன சொல்ல வரா அப்படின்னா, வாசிங்க 9ஆம் வசனம். நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகி ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். நீ சுதந்திரவாளி. சொல்லுங்க, நீ சுதந்திரவாளி. போவாசே, உனக்கு என் மேல என்ன இருக்குது? சுதந்திரத்துக்கு உரிமை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் என்னை தொடுவதற்கு, என்னை மனைவாக்கி கொள்வதற்கு, என்னை மனவாட்டியா அங்கீகரிப்பதற்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. ஏன்னா எனக்கும் உமக்கும் ஒரு உறவின் முறை இருக்குதுன்னு இதெல்லாம் நான் சொல்றேன் புரியறதுக்காக. நகோமி என்கிட்ட சொல்லியிருக்கிறா, இவ்வளவும் பேசல. அதனுடைய வார்த்தையின் அர்த்தம் அதான், நீர் என்னுடைய சுதந்திரவாளி. நானும் நீங்களும் கத்தரை பார்த்து, கத்தருக்கு நானும் நீங்களும் மனவாட்டி தான். நான் ஒரு மனவாட்டி, நீங்க ஒரு மனவாட்டி. நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னுடைய சுதந்திரவாளி, நீர் என்னுடைய மனவாளன். ஆமென். போர்வை விரியும் ஆண்டவரே, என் மேல போர்வை விரிங்க. என் மேல உம்முடைய பிரசன்னத்தால என்னை மூடுங்க, உம்முடைய கிருபையினால என்னை மூடுங்க, உம்முடைய மகிமையினால என்னை மூடுங்க. நான் உமக்கு சொந்தம், நீர் என்னை ஆட்கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க. அதான் அதனுடைய அர்த்தம். உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வேலைக்காரி என்கிற ஸ்தானத்திலிருந்து மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு அந்த ரூத்து தயாராகி வருகிறான். ஆமே, நீங்க அந்த வேலைக்காரி என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் தட்டி உடைச்சி, கொஞ்சம் தட்டி பார்த்தா 10 நாள் கூலி, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதுவான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். எப்ப எஜமானனே எஜமானனேன்னு கூப்பிடுற வரைக்கும் அது கிடைக்கும், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த நிலையிலிருந்து நீங்க எந்த நிலைக்கு தாண்டணும்? உங்களை குளிச்சு சுத்திகரித்து கொண்டு, அபிஷேகத்துல நிறைந்து கொண்டு, உங்களை மணவாளனுக்கு தக்கவாறு உங்களை அலங்கரிச்சுட்டு, அவருடைய கண்களுக்கு பிரியமாய் இருக்கும்படி பரிசுத்த வஸ்திரங்களை, நீதியின் வஸ்திரங்களை எல்லாம் தரித்துட்டு, அவர் எப்போ என்னை பார்ப்பார் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு மணவாளனை சந்திக்கிற அந்த மணவாட்டிக்குரிய எதிர்பார்ப்போடு, மணவாட்டிக்குரிய அலங்காரத்தோடு நீங்க அவரிடத்துல போய் சொல்லுங்க, நீர் என்னுடைய சுதந்திரவாளி ஆண்டவரே, என் மேல உங்க போர்வையை விரிங்க ஆண்டவரே, என்னை மனவாட்டியா எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நின்னை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல அந்த உறவை, ரிலேஷன்ஷிப் அடுத்த இடத்துக்கு நீங்க நகர்த்தணும். அந்த இடத்துக்கு பேர் தான் மனவாட்டியினுடைய ஸ்தானம். கர்த்தர் சபையை மனவாட்டியா அழைச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் மனவாட்டியா அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அங்க உறவு சுத்திலும் மாறிடுதுங்க. எஜமானனே என்ற நிலையிலிருந்து மாறி மனவாட்டின்ற அந்த ஆழமான உறவு, கணவன் மனைவிக்கான உறவு வந்துருதுங்க. அல்லேலூயா, ஆமென். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இந்த உறவுக்கு அவ தன்னை ஆயத்தப்படுத்தி அதற்கு தன்னை ரெடி ஆக்கிட்டான்னு போவாஸ் தெரிஞ்ச உடனே, போவாஸ் தன்னை அவளை மனைவியாக்கி கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யறான். அன்னைக்கு காலையிலிருந்து அடுத்த நாள் காலையிலிருந்து அதையெல்லாம் செய்வதற்கு ஆரம்பிச்சிட்டான். வேகமா உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். போர்வை விரிங்க, நான் சுதந்திரவாளின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே சொல்றான், அவளை மனைவியாக்கி கொள்வதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்யறான். வாசிங்க 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3:13. ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திரமுறையா விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை
சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற் காலம் மட்டும் சுதந்திர முறையாய் உன்னை விவாகம் பண்ணுவேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறான். முதல்ல உன்னை அக்செப்ட் பண்றேன், என் மனைவியாக உன்னை விவாகம் பண்ணிக்குவேன், உன்னை வச்சுக்குவேன்னு சொல்லல. என்னடா இப்படி பேசுறேன்னு வச்சுக்காது. என்ன சொல்றான்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டான்ற. கர்த்தர் உங்களை என்னையும் மணவாளன் நம்மை கல்யாணம் பண்ணுவதற்கு தான் ஆயத்தம் பண்றாரு. கரங்களை உயர்த்தல இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல பிராமிஸ் பண்ணிடுறார், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமென். அதனால தான் விளையாட்டு கிடையாது ஓத்து கொடுக்கிறது. நிச்சயமும் வார்த்தை பாடு விளையாட்டு இல்லை. சில திருமணங்கள்ல வார்த்தை பாடு நிச்சயமும் விளையாட்டுத்தனமா நடக்குது பார்த்தீங்களா? திடீர்னு ஃபோனில் பேசுறாங்க. அன்னைக்கு நைட்ல இருந்து தப்பு இல்லை, அளவுக்கு அதிகமாக பேசி பேசக்கூடாதெல்லாம் பேசி கடைசியில் பார்த்தா திருமணம் நின்று போயிருது. ஃபோன்லேயே சண்டை, ஃபோன்லேயே பிரச்சனை, போராட்டம்லாம் ஆரம்பிச்சு திருமணம் என்ன ஆயிருது? நின்று போயிருது. சொல்லப்பட்ட ப்ராமிஸ் எல்லாம் காத்துல பறந்துருது. சில பேர் திருமணமும் பண்ணிட்டு தப்பு தப்பா வாழ்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனா சொன்னதுதான், போவா சொன்னதுதான், நான் உன்னை விவாகம் பண்ணுவேன். அப்பயே அவன் அவளை மனைவிக்கிற ஸ்தானத்துக்கு கொண்டாந்து நிறுத்திட்டான். இன்னும் மனைவி ஆகல. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாட்கள் நான் நீங்களும் குளிப்பாட்டி நம்மளை நன்றாக எண்ணெய் பூசி மணவாட்டிக்குரிய நல்ல வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஆயத்தமாகுகிற காலம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தப்பட்டிருக்கீங்களா? ஆமென். சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதா? நல்ல வஸ்திரங்களை உடுத்திக்கிறீங்களா? அபிஷேகத்துல எண்ணெய் பூசி இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வியை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். அவன் பிராமிஸ் பண்ணிட்டு அனுப்புறான். அனுப்பும் போது 15ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வை விரித்து பிடி என்றான். ஆமென். இப்ப எந்த போர்வையை விரிங்கன்னு சொன்னாலோ அந்த போர்வையை விரிச்சு பிடிங்கிறான். அவன் விரிச்சு பிடிக்கிறா. அவன் அதிலே 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். இப்ப பொறுக்கிட்டு இருந்த பரதேசி, வேலைக்காரியா இருந்து கூலி பெற்றவ, இப்ப விரிச்சு பிடி போர்வை என்றான். அது உள்ள அவன் போட்ட கோதுமையினுடைய மதிப்பு, வார்கோதுமை பார்லியோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? நான் அதை கால்குலேட் பண்ணி ஆராய்ஞ்சு பார்த்தேன். அவருடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 7400 ரூபாய் இந்திய மதிப்புல. அவ்வளவு பார்லியா அவளுக்குள்ள போட்டான். அது எவ்வளவு கொள்ளளவு தெரியாது, மதிப்பை மாத்திரம் சொல்றேன், வேல்யூவை மாத்திரம் சொல்றேன். 7400 ரூபீஸ் இந்திய மதிப்புல அவ்வளவு பார்லி. பரதேசியா வந்தவருடைய மடியை கத்த நிரப்புற. நீங்க கத்தரை தேடி பாருங்க, உங்க வாழ்க்கையை கத்தர் கட்டுவார். ஆமென். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு பிச்சைக்காரனாவே போவதை கத்தர் விரும்பல. கத்தரை தேட தேட கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்க தொழிலை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகரித்து தருவார். உங்களுடைய ஞானத்தை கொடுப்பார். உங்களுக்கு படிக்கிற அறிவை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறுவதற்கான தடையெல்லாம் நீக்கி வழியை திறந்து வைப்பார். உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு அவர் தீவிரிப்பார். நினைத்து பார்க்க கூடாதபடி உங்கள் மடியை நிரப்புவார். பரதேசியா வந்திருக்கலாம், கூலிக்காரர்களில் ஒருத்தியா நீங்க இருக்கலாம். அந்த ஸ்தானம் போய் இப்ப கர்த்தர் உங்களை நிச்சயித்துட்டாரு. நீங்க ஆயத்த போட்டதுனால, நிச்சயத்துக்குரியவங்களா மாறிட்டதுனால உங்களை கர்த்தர் இப்ப போர்வை விரித்து பிடித்து உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவளை மடி நிரம்பி போறான். போர்வை நிரம்பி சுமக்க முடியாம சுமந்துட்டு போயிருப்பா. கர்த்தரை நீங்க உண்மையா தேடி கர்த்தருக்குள்ள நீங்க ஆயத்தப்பட்டு அவளுடைய மனவாட்டிக்குரிய ஆயத்தத்தோட இருந்தீங்கன்னா சுமக்க கூடாத அளவுக்கு உங்களை நிரப்புவாருங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். வாஞ்சிக்கிறீங்களா? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுறவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். ஆமென். என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குது? இவ போயிடுறா. போயிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம் முடிக்க போறேன். 5 நிமிடம். அதற்கு அவன், மகளே,
நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான. நான்காவது, இதுவும் அல்லாமல் மருத்துவனுடைய 10ஆம் வசனம் 4:10. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியா இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாய் கொண்டே அதற்கும் இன்றைய தினங்கள் நீங்கள் சாட்சி என்றான். ஆமே, நல்ல கவனிங்க. இதுக்கு முன்னாடி மனைவியாக்கி கொண்டேன்னு சொல்றான். எப்ப சொல்றான் தெரியுமா? அவளுக்கு ரொம்ப இன்னும் க்ளோஸ் ரிலேட்டிவா, போவாஸை விட க்ளோஸ் ரிலேட்டிவா ஒருத்தன் இருக்கான். அவன் எனக்கு வேணாம் இவ அப்படின்னு ஒதுக்கி தள்ளுறான். இஸ்ரவேல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு, வேணான்னு சொன்னா அவன் தன்னுடைய பாதரட்சியை கலட்டி போட்டுறணும். இப்ப எவன் கலட்டி போட்டானோ அந்த பாதரட்சியை எடுத்து போவாஸ் மாட்டிட்டு சொன்னா, நீ எவளை வேணாமென்று நிராகரித்தாயோ அவள் தான் எனக்கு வேணும். இந்த உலகத்துல அநேகர் உங்களை நிராகரிச்சிருப்பாங்க, நிராகரிச்சிட்டு இருக்காங்க, வேணான்னு சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ தான் எனக்கு வேணும். நிராகரிக்கப்பட்ட நிலைமையில உங்க வீட்டில் இருக்கிறீங்களா, உங்க உறவுக்குள்ள இருக்கிறீங்களா, உங்க குடும்பத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு மனவாட்டியா மனைவியா வேணும். உங்களை அவர் மீட்கிறதற்கும் அந்த பிரமாணத்தை உங்க பக்கமா திருப்புவதற்கும் உங்க பாதரட்சி, அந்த பாதரட்சி அவர் போடுறாரு. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னையில இருந்து உன்னை நான் பொறுப்படுத்துக்கிறேன், உன்னை நான் பொறுப்படுத்துக்கிறேன். எப்படி பொறுப்படுப்பேன்? இன்னமே நீ பரதேசியை போல என் வயல் ஓரத்தில் இருக்கிறவைகளை பொறுக்கவும் அறுப்பதற்கும் வர வேண்டியதில்லை. நீ என்னுடைய வேலைக்காரியை போல எஜமானனே என்று சொல்லி சாயந்தரம் கூலிக்காக காத்திருந்து திருப்தி அடைந்து கொஞ்சம் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போகிற அளவுக்கு உன்னை வைக்க போறதில்லை. உன்னை நிச்சயித்து கொண்ட பொழுது நீ சுமக்க கூடாதபடி உன்னை நான் ஆசீர்வதித்து அனுப்புவதை போல அனுப்ப போறதில்லை. உன்னை நான் மனைவியாக்குறதுக்கு முடிவு பண்ணி தான் கலட்டி போட்ட செருப்பை நான் போட்டிருக்கேன். இன்னையிலிருந்து சொல்றேன், எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. என்னுடைய பொக்கிஷ சாலையில எனக்கு என்ன பங்கு இருக்குதோ, மணவாளன் எனக்கு என்ன இருக்குதோ, மணவாட்டிக்கு அவ்வளவும் பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னா. ஏன் தெரியுமா சொன்னா? அவனுக்கு தெரிஞ்சிச்சு, சல்மோன் ஒரு பெரிய பிரபு யூதா கோத்திரத்துல, அவன் ராகாப் என்கிற வேசிய கல்யாணம் பண்ணான். அதே போல என் தகப்பனை போல ரூத்தே, நீ மோவாபை சார்ந்தவளா இருக்கலாம், விதவையா இருக்கலாம், ஏற்கனவே ஒருத்தனுக்கு நீனு மனைவியா இருக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ யாரா இருந்தாயோ எப்படி இருந்தாயோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்றிலிருந்து நீ என்னுடைய மனைவி, என்னுடைய மனவாட்டி, போவாசினுடைய மனவாட்டி. நீ போவாசுக்குரியதெல்லாம் ரூத்துக்குரியதா மாறி போகுது. இனி ஒருத்தி உன்னை பரதேசின்னு சொல்ல முடியாது, வேலைக்காரன்னு சொல்ல முடியாது. இனிமே என்ன சொல்லுவாங்க? மிஸ்ஸஸ் போவாஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மிஸ்ஸஸ் போவாஸ் போறாங்கங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு தகுதியை உயர்த்துறாரு. மனவாட்டி என்ற நிலைக்கு அவனை உயர்த்தி கொண்டு வந்து அவன் மூலமா சந்ததி வருது. தொடர்ந்து வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த சந்ததியில யார் பிறக்கிறா தெரியுமா? யார் பிறக்கிறா? தாவீது பிறக்கிறான். தாவீது இஸ்ரவேலை 12 கோத்திரத்தையும் அரசான ராஜா போவாசினுடைய ரூத்தினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்தார். யூதா கோத்திரத்துல ராஜாவா கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். ராஜாவா இயேசு யூதா கோத்திரத்துல வந்து பிறந்தார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? மனவாட்டியா இருந்தா ஒரு பரதேசி கூட ராஜாவினுடைய கோத்திரத்துக்கு உரிய ஒரு அட்டவணையில வந்து நின்ற முடியும். நீங்க மனவாட்டியா இருக்கணும். என்னைக்கு நீங்க மனவாட்டியா இருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்திற்கு அளவு இல்லை, அது அன்லிமிட்டெட் பிளெஸிங்கா மாறுது, அபரிமிதமான ஆசீர்வாதமா மாறுது. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? மனவாட்டிக்குரிய அந்த இருதயம், மனவாட்டிக்குரிய ஆயத்தம். மனவாட்டிக்குரிய ஆயத்தத்தோடு ஆண்டவரே நான் மனவாட்டியா இருக்க விரும்புகிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில பரதேசித்தனமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஐயோ, மாசம் 20 தேதியில எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் கடனோடு போராடுறோம், எப்ப பார்த்தாலும் வேதனையும் கண்ணீருமா தான் எங்க வாழ்க்கை போகுது. ஒரு பூரணம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கண்ணீரும் போராட்டமா எங்க வாழ்க்கை இருக்குது. ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கிறோம் என்ற வேலைக்கார
மனநிலையில எஜமானனே அப்படின்ற நிலைமையில நாங்க இருக்கிறோம். அந்த நிலையெல்லாம் தாண்டி மணவாளனுக்குரிய ஆயத்தத்தோடு நான் இருக்கும்போது என்னை மனைவியாக்கி கொள்ளுவதற்கு ஏதுவாய் மணவாளன் என் கையை பிடிச்சு என்னை அபரிமிதமாய் அவருக்குரிய எல்லா பொக்கிஷ சாலையில் இருக்கிறவைகளை எல்லாம் என் மேல கடத்துவதற்கு என்னை மணவாளனா கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க மணவாட்டியினுடைய சாணத்தை காத்துக்கொண்டு உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா, நீதியை காத்துக்கொண்டா, கரைபடாதபடி உங்க வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையை காத்துக்கிட்டா போதும். மணவாட்டிக்குரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் உங்க மேல வந்து தானா வந்துடும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இப்ப நம்ம ஜெபிக்க போறோம்.